welcome. Thank you, brother. Thank you. Thank you to all of you. Thank you. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருடைய தயவு மாறாதது, அவருடைய கிருபை இரக்கம் மாறாதது, அன்பு மாறாதது, அவருடைய நன்மை மாறாததாய் இருக்கிறபடினால நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவனிலே வாழ்வதற்கு தேவன் இந்த மாபெரும் கிருபையை தந்திருக்கிறார். நீதியை கொடுத்த வெளிப்பாட்டை கொடுத்து நாம் கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதி என்று சொல்லும் பொழுது தேவனோடு சரியான உறவு என்று சொல்லலாம். தேவனோடு சரியான உறவு என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட், ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் என்று சொல்லலாம். அதாவது இது நடத்தை அல்ல, அது நம்ம மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் பிசாசு அதுல தான் வஞ்சிக்கிறான். இட் இஸ் நாட் அவர் பிஹேவியர், இட் இஸ் நாட் அவர் ஆக்ஷன், இட் இஸ் த ட்ரூத். த ட்ரூத். ஹூ இஸ் த ட்ரூத்? கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப் இஸ் த ட்ரூத். அவரே நம் நீதி ஆனார். இட்ஸ் அ பர்சன். ஆகவே இந்த நீதியை நம்ம இழக்கவே முடியாது. நம்ம செய்யாத காரியங்களினால இந்த நீதி வரல. ஆகனால திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், righteousness is not our action or performance or our behavior. It's a truth. அந்த ட்ரூத் என்பது ஒரு நபர், இயேசு கிறிஸ்து என்னும் நபர். அதனாலதான் நம்ம அவரே எனக்கு நீதியானார், அவரே எனக்கு மீட்பானார். He himself become our righteousness. இது ஆழமா இருதயத்தில் இருக்கணும். நான் செய்கிற கிரியையினால் நான் நீதிமான் அல்ல. இயேசு செய்த கிரியையினால் இயேசுவே என் நீதியானார். அப்படிதானே? அவர் நீதி நமது கணக்கிலே வரவு வைக்கப்பட்டது என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்படிதானே? அவருடைய நீதி நம் கணக்கில் வரப்ப காரணம் என்ன? அவரே நம் நீதியானார். அது நம்முடைய முயற்சியினால் வந்த நீதியாய் இருந்தால் பாவம் செய்யும் பொழுது அந்த நீதியை நாம் இழக்க முடியும், தேவ சமூகத்திற்கு செல்ல முடியாது. இப்ப அப்படி இல்லை. எப்போது வேண்டுமானால் எபிரேயர் 4:16 சொல்றால, சகாயம் செய்யும் கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தைரியமாக தேவ பிரசன்னத்திற்குள் நாம் செல்ல முடியும், எப்ப வேண்டுமானாலும். காரணம் என்ன? அது என் கிரியையினால் வந்த, நான் செய்த நல்ல கிரியையினால் வந்த நீதி அல்ல. அது சத்தியம். என்னை குறித்து, என் ஆவி மனிதனை குறித்து வேதம் சொல்லும் சத்தியம். அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, காணக்கூடாத என் ஆவி மனிதனை பிதாவாகிய தேவன் எவ்வாறு பார்க்கிறார் என்று சொல்லுகிற சத்தியம். எதன் மூலமாக பார்க்கிறார்? சத்தியம் என்பது கிருபையின் மூலமாக அவர் பார்க்கிறார். அப்படின்னா இயேசு செய்து முடித்த கிரியையின் மூலமாக தேவன் என்னை எவ்வாறு பார்க்கிறார்? Based on the finished work of Jesus, how Father God sees me. மனிதன் முகத்தை பார்ப்பான், தேவாதி தேவனோ ஆவி மனிதனை இருதயத்தை பார்ப்பார். அப்படிதானே? சாமுவேல் 1 சாமுவேல் 16:7 நம்ம அதை பார்க்கிறோம். அவர் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்ப்பவர் அல்ல. அப்ப நம்முடைய பார்வை எப்படிதான் இருக்கணும்? தேவன் பார்க்கிற விதமாக தான் இருக்கணும். தேவன் எப்படி பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டியாய், தேவ நீதியாய் இருக்கிறோம், தேவ ஸ்பாவமாய் இருக்கிறோம். தேவ ஜீவனை பெற்றோம் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய புதிய ஸ்பாவத்தை நாம் பெற்று இருக்கிறோம். தேவனுடைய ஸ்பாவம் நீதியின் ஸ்பாவம். அதனாலதான் தேவனுக்குரியதெல்லாம் நமக்குரியதுன்ற. ஏன்? அவரே நமக்கு எல்லாவும் ஆனார். அவருடைய ஆவி நம்முடைய ஆவி ஒன்றாக இணைக்கப்பட்டு விட்டது. By our union with Christ, we have died to sin, risen with him as righteousness. நம்முடைய தேவனோடு உள்ள, கிறிஸ்துவோடு உள்ள இணைப்பினாலே, முன்னாலே எங்க இணைந்திருந்தோம்? ஆதாமுக்குள் பிறந்தபடியினால், விழுந்து போன ஆதாமுக்குள் பிறந்தபடியினால் பிசாசோடு இணைக்கப்பட்டிருந்தோம்.
நம்முடைய ஸ்பாவம் பிசாசின் ஸ்பாவம். இப்போ அது பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய மனிதன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இப்ப இருக்கிறது என்ன? புது மனுஷன். இது எங்க இணைக்கப்பட்டிருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தபடியினாலே கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். ஆகவேதான் கிறிஸ்துவே என் நீதியானார். அவரோடு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டோம். அவர் வேறு நான் வேறு அல்ல, இருவரும் ஒருவரானோம். அவர்தான் நானு, அப்படிதானே? அவர்தான் நானு, நான் ஒண்ணுமே இல்லை. He is everything to me. பாடுறோம், இயேசு எனக்கு எல்லாம், எல்லாம் இயேசுவேன்னு, அப்படிதானே? He is all in all to meன்றோம். ஆனா நம்முடைய மனம் அவ்வாறு மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் ரகசியமே அதுலதான் இருக்கு. இதுல மனம் மாற்றப்படுவதில் தான். எதனால மாற்றப்படுது? தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரோ அப்படி நான் என்னை பார்க்க வேண்டும். பவுல் தானே சொல்றாரு, ஒருவனையும் வெளி தோற்றத்தின்படி அறியேன். தேவன் இருதயத்தை பார்க்கிறார், நானும் இருதயத்தில் ஆவி மனிதனை தான் பார்க்கிறேன், அதன்படிதான் அறிவேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து நடக்கவில்லை என்று சொல்லுகிறார். காணப்படுகிறவளை அல்ல, காணாத உள்ளான ஆவி மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை பார்த்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுலதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி இருக்கோம்? நம்ம தேவன் நீதியா இருக்கிறோம். சுவிசேஷத்தின் சாராம்சமே நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? நீதிமான். சுவிசேஷம் நம்மை பார்த்து சொல்லுவதெல்லாம் புது சிருஷ்டி, நீதிமான். அதுலதான் தேவ வல்லமையே இருக்கு. நான் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், அப்படிதானே? விசுவாசிக்கிறவன் எவனுக்கும் ரட்சிப்பு உண்டாவனா தேவ சாயலை வெளிப்படுத்த, பரலோகத்தை வெளிப்படுத்த, வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு, குறைவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்போ எது நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது? சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் என்றால் தேவன் சொல்லுகிற நல்ல செய்தி, கிறிஸ்துவே என் நீதியானார். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான். ஒரே வார்த்தை, சுவிசேஷம் நான் நீதிமான் என்று சொல்லுகிறது. அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷம். அந்த ஒரு சத்தியம், சுவிசேஷம் என்னை நீதிமான் என்று சொல்லுகிறதுக்கு பல காரியங்கள் சொல்லலாம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நான் இருக்கிறேன், அவர் பாவமானபடியினாலே நான் நீதியானேன், நான் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டபடியினாலே கிறிஸ்துவே என் நீதியானார், அவர் தலை, நான் சரீரம், ஆகவே தலை தான் என்னை பற்றிய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம் என் தலை தான், அப்போ நான் நீதிமான். அது மாதிரி நிறைய நம்ம சொல்லலாம். ஆனா ஒண்ணு மட்டும் திட்டவட்டமா தெரியணும், என்ன? சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் நீதிமான். அதனாலதான் சுவிசேஷத்தினால் நீதி வெளியாக்கப்பட்டது. அது என்ன நீதியா? தேவ நீதி என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது மனுஷ நீதி அல்ல. தேவ நீதினா என்ன அர்த்தம்? கிரியையினால் நான் சம்பாதிக்கிறது அல்ல, என் முயற்சியினால் நான் செய்வதல்ல. இஸ்ரவேலரை போல அவங்க பிரமாணத்தை கடைபிடிக்க முயற்சித்து தேவன் நீதியை அடையாமற் போனார்கள். புறஜாதிகள் என்ன பண்ணாங்க? விசுவாசித்தாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் எது என்ன இது? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும் போது அது வருத்தம், பாரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா என்கிட்ட வாங்க, ஏன் நீதியை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் நீதி மிகவும் ஈஸி, நீங்க விசுவாசித்தா போதுன்றாரு. ஏன் அதை செய்தாரு? தேவனுக்கு முன்பாக ஒரு மனிதனும் தன் கிரியையினாலே நீதிமானாக முடியவே முடியாது. வேதத்துல நிறைய வசனம் நான் சொன்னேன், அப்படிதானே? இங்க ரோமர் 4:20 பார்த்தோம், கலாத்தியர் 2:16 பார்த்தோம், கலாத்தியர் 3:14, அது மாதிரி நிறைய வசனம் இருக்குது. ஆனபடினாலதான் பிதாவாகிய தேவன் மனித பலவீனத்தினாலே நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படிக்கு தம்முடைய ஒரே பேரான குமாரனை பாவ சாயலிலே, மனுஷ சாயலிலே அவரை அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாவத்திற்குரிய தண்டனையை அவர் மேலே செலுத்தி என்ன பண்ணாராம்? அதை ஆக்கணைக்குள்ளாக தீர்த்தார். இனி ஒருபோதும் எனக்கு
ஆக்கனை தீர்ப்பே இல்லை. ஏன்? இயேசுவின் சரீரத்திலே என்னுடைய பாவத்திற்கான ஆக்கனை தீர்ப்பு செலுத்தப்பட்டு விட்டது. இனி ஒருபோதும் எனக்கு தண்டனை இல்லை. நான் செய்த பாவத்திற்கான எல்லா லைஃப் டைம் சின், அது நல்லா மனசுல வச்சுக்கோங்க. அப்படிதானே? என் வாழ்நாள் பாவங்கள். ஏன்னா இயேசு மரிக்கும் போது நானும் நீங்களும் பிறக்கல, நம்ம பாவமே செய்யலன்னு தான் சொல்லலாம். ஆனா ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேரும் பாவி என்றுதான் 5ஆம் அதிகாரம் சொல்லுகிற சாராம்சம். கிறிஸ்துவுக்குள் பிறந்த அத்தனை பேரும் நீதிமன் என்பது சொல்லுதுதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் சொல்லுடைய சாராம்சம். அப்போ என் பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு தண்டனையை இது பண்ணார். அது மாத்திரம் செய்யல, அததான் இங்க சுவிசேஷம் சொல்லுது. அவர் என் பாவத்தை மாத்திரம் அகற்றவில்லை, நான் பரிபூரண வெற்றி வாழ்க்கை வாழ அந்த நீதியின் ஸ்பாவத்தையே எனக்கு தந்து விட்டார். பழைய ஸ்பாவத்தை எடுத்து விட்டு புதிய ஸ்பாவத்தை தந்து விட்டார். அப்படிதானே? உயிர் போறவனுக்கு உயிர் போக காரணமா இருந்ததை நீக்கல, அந்த காரணமா இருந்ததை நீக்கிட்டு அவனுக்கு உயிரும் ஜீவனும் கொடுத்து விட்டார். அதான் நம்ம ஆண்டவர் செஞ்ச ஸ்பெஷாலிட்டி. அங்க ஜீவன் என்று சொன்னால் தேவனுடைய ஸ்பாவம், தேவன் நீதியை நமக்கு கொடுத்து விட்டார். பாவத்தை நீக்கினவர் நம்மை நீதிமானாகவும் மாற்றி விட்டார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை என்பது இட்ஸ் 100% சர்டன். ஏன் வாழ முடியல? மனம் மாற்றப்படவில்லை, சத்தியத்தினாலே மனம் மாற்றப்படவில்லை. அதை தான் நாம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப பாருங்க, இப்படி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வரும். யாருமே நீதிமான் ஆக முடியாது. அதனால தேவாதி தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால ஒரு திட்டத்தை வகுத்து உலக தோற்றத்திற்கு முன்பே தம்முடைய குமாரனை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்போ இது பவுலுடைய கற்பனையா? பவுல் ஏதாவது ஒரு மனதில் நினைத்து கொண்டு அதை சொல்றாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அந்த காலத்துல வந்தது. அதனாலதான் அதுல நிறைய கிரிட்டிசைஸும் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு எதிராக இருந்த உபதேசம் எல்லாம் இதை சொல்லி இது அவருடைய கற்பனைப்பா, அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு பைத்தியமா இருந்தது. கிரியையே செய்ய வேணாமா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் தேவன் உன்னை அவருக்கு சமமாக அங்கீகரிக்கிறார். அப்படிதானே? ரைச்சஸ்னா எப்படின்னா சரிக்கு சரி அவரோடு நின்று உறவாடுகிற அனுபவம். எப்படி ஆதாம் விழுகைக்கு முன்பாக தேவனோடு உறவு ஆடிக்கொண்டிருந்தான், அதே இடத்திற்கு நான் வந்துட்டோம். எப்படி இயேசுவானவர் சுவிசேஷத்திலே தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார், அதே இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு. இந்த நீதி என்பது சாதாரணதல்ல, ஒரு மாபெரும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேவன் நீதியை மற்றும் நம்ம விசுவாசத்தினால அடைந்தோம் என்பதை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்டோமானால், அந்த விழிப்போடு நாம் வாழ்வோமானால் தோல்வி வாழ்க்கையே நமக்கு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? நாம் ஆள பிறந்தவர்கள், ஆளுகை செய்பவர்கள் அல்ல, ஆள பிறந்தவர். நம்மை ஒன்றுமே ஆளுகை செய்ய முடியாது, எதற்கும் நாம் அடிமைப்பட மாட்டோம். ஏன்? நாம் சத்ருவை அடிமைப்படுத்துகிறவர்கள். ஏன்? காரணம் என்ன? இந்த தேவ நீதி. இந்த தேவ நீதி தான் தேவனுக்கு சரிக்கு சரியாய் சமமாய் இருக்கத்தக்கதாக தேவனோடு உள்ள உறவுல நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தது, அல்லது ஒரு பொசிஷன் இல்லது ஒரு ஸ்டாண்டிங் கொடுத்தது. எந்தவித குற்ற உணர்வு இல்லாமல், எந்தவித பயமே இல்லாமல், எந்தவித தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவுமே இல்லாம எப்போ வேண்டுமானாலும் டாடி அப்படின்னு அவர்கிட்ட போகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தது இந்த தேவ நீதி. இத சொல்றத பழைய ஏற்பாடும் தீர்க்க தரிசனமும் இதை சொன்னது நம்ம நேற்று படிச்சோம். அப்படித்தானே? 21ஆம் வசனம் படித்தோம். நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. கிரியையே இல்லாமல். திரும்ப திரும்ப அதை நான் சொல்றேன். ஏன்? நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் நம்மை எறியாமல் நம்முடைய பாரம்பரிய போதகத்தை கேட்டு நம்முடைய மனதிலே விதைக்கப்பட்ட கலைகள் எல்லாம் என்ன சொல்லும்?
நீ நீதிமான் இல்ல, நீ பாவம் செஞ்சுட்ட, இப்ப நீ கோபப்பட்டுட்ட, இப்ப நீ தப்பா பண்ணிட்ட, யூ ஆர் நாட் ரைச்சியஸ், யூ ஆர் அ சின்னர் அப்படின்னு நம்மை குற்றப்படுத்தும். அதனாலதான் பவுல் திரும்ப திரும்ப இத தன்னுடைய நிருபங்கள்ல அழுத்தம் திருத்தமாக சொல்றார். என்ன? கிரியையே இல்லாமல், நியாயப்பிரமாணமே இல்லாமல் ஒரு நீதி வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல இருந்த நீதி நியாய பிரமாணத்தை மனிதன் கீழ்ப்படிவதினால் மனித நீதியாக வந்தது. அததான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொன்னா, அழுக்கான கந்தை, சுய நீதி அழுக்கான கந்தை, சோ டர்ட்டி இட் இஸ் சொல்றாரு அவர். அப்ப பாருங்க, இந்த நீதி கிரியையே இல்லாமல் நியாய பிரமாணமே இல்லாமல் வெளியாக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண நீதி அல்ல, தேவனுடைய நீதி. The very righteousness of God. The very righteousness of God. மனதுல ஆழத்துல போடுங்க. நான் மறுபிறப்பிலே பெற்றது கிறிஸ்துவே என் நீதியானார் என்றால் தேவன் நீதியை பெற்றவன். இது வளர்வதும் இல்லை, இது குறைவதும் இல்லை. நான் சொன்னேன், இட்ஸ் a person. It is not it. அது ஒரு ஸ்பாவம் அல்ல, அது ஒரு நபர். அவர் முழுமையாக எனக்குள் வந்தார். இப்போ அவரை பற்றிய உண்மைதான் என்னை பற்றிய உண்மை. அவருடைய நீதிதான் என்னுடைய நீதி. அவருடைய தகுதிதான் என்னுடைய தகுதி. அவர் எப்படி பிதாவின் சமூகத்திற்கு சென்றாரோ அதே மாதிரி நான் செல்ல முடியும். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, நாம் பெற்றது ஒரு சாதாரண நீதி அல்ல, மனுஷ நீதி அல்ல, தேவனுடைய நீதியையே பெற்று இருக்கிறோம். காரணம், அது ஒரு நபர். கிறிஸ்து நம் நீதியானார். கிறிஸ்து என் நீதியானால் நான் பாவம் செய்யும் பொழுது என் நீதியை இழக்க முடியுமா? கிறிஸ்து பாவம் செய்தால்தான் அந்த நீதியை இழக்க முடியும். ஆனா அவர் ஒரே காலத்துக்கும் என் பாவத்தை சுமந்தார். அப்படிதானே? ஒரே முறை காலத்துக்கு என் பாவத்தை சுமந்தார். அதற்காக தண்டிக்கப்பட்டு மரித்து பாவத்தின் சம்பளம் முழுவதுமாய் செலுத்தப்பட்டு விட்டது என்பதற்கு சாட்சியாக அவர் உயிரோடு எழுந்தார். அப்படின்னு நான் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக, நான் நீதிமான் என்பதை உலகத்திற்கு பரிசாட்ட. அவர் நீதிமான் இல்ல, அவர் நீதிமான் தான், தேவன் தான். அவர் தேவ குமாரனாய் மனுஷ குமாரனாய் வாழ்ந்த போது கூட எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றினார். ஒரு நீதி இல்ல. Perfectly he kept all the righteous demands of the law. அவர் நீதியை எனக்காக நிறைவேற்றினார், அவருக்காக அல்ல. அப்புறம் அந்த நியாய பிரமாணம் கேட்ட நீதி என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். சந்தசிங் பாவம் செய்தான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த மரணத்தையும் பாவத்தை மாத்திரமல்ல, அந்த தண்டனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தண்டனையை முழுவதுமாய் செலுத்தி முடித்து விட்டது பிறகு, அதாவது தேவ கோபாக்கினை அவர் மேல் முழுவதுமாய் செலுத்தின பின்பு, the righteous demands of the law was fully met on the cross. மூன்றாம் நாள் அவர் உயிரோடு எழுந்ததை பார்க்கிறோம். அது எதை காண்பிக்கிறது? No more, no more I am a sinner, I am righteous. No more I am sinner. அதனாலதான் ரோமர் 4:25 அது தெளிவாய் சொல்லுது. அதனாலதான் இருதயத்துல எப்ப ஏன் இல்லைன்னா பிசாசு இந்த ஒரு சத்தியத்துக்காக ஓவர் டைமா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், இரவும் பகலும். இதை இவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவங்களுக்கு எப்படியா குற்ற உணர்வை கொடுக்கணும், எப்படியா பாவ உணர்வை கொடுக்கணும், அதுதான் அவனுடைய ஒரே நோக்கம். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுது? குற்றம் சுமத்துறவன் பேரே ஹார்சட்டான். அப்படிதானே? சாத்தான் என்பது அக்யூசர், அக்யூசர் குற்றம் சொல்லுகிறவன், ஹார்சட்டான்றது. அப்போ அவனுக்கு வேலையே அக்யூஸ் தான், இரவும் பகலும். வெளிப்படுத்தின 12, 10, 11 வசனங்களில் அதை நம்ம வாசிக்கிறோம். இரவும் பகலும் குற்றம் சொல்லுகிறவன், அவன் வேலையே இதுதான், அவனுக்கு வேற வேலையே கிடையாது. The only job to give you a sin consciousness. குற்றம் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவன் குற்றத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமானால் அவனுக்கு தெரியும் ஆளுகை நம்மிடத்திலிருந்து ஆளுகை அவனிடத்துல போகிறதுன்னு.
அதனாலதான் அவன் திரும்ப 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 எவனை விழுங்கலாமோ, எப்படி விழுங்க பாக்குறான்? சத்தியத்தை அறியாத ஜனங்களை தம் பொய்யினால விழுங்க பாக்குறான். என்ன பொய் சொல்றான்? நீ பாவம் செய்தால் பாவி. அவனுடைய பிரதானமான பொய் தான். நீ என்ன செய்யறியோ அதுதான்டா நீ. நீ விசுவாசிக்கிறபடி இல்ல. நீ என்ன பாவம் செஞ்சா நீ பாவிதான். உன் சரீரத்துல வியாதி இருந்தா நீ வியாதிக்காரன் தான். உன்கிட்ட பணம் இல்லைன்னா நீ தரித்திரம் தான். என்ன அதுதான் காண்பது மெய் என்று சொல்லுகிறான். ஆனா வேதவசனது காணப்படாததல்லோ சத்தியம் என்று சொல்லுகிறது. ஆவி மண்டலத்தில் நாம் என்னவாய் இருக்கிறோம்? கிறிஸ்துவாய் இருக்கிறோம். ஆவி மண்டலத்துல நாம் கிறிஸ்துவாய் இருக்கிறோம். அப்படித்தானே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6ல நம்ம 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்க தெரியாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏதுன்றாரு. நீதிக்கும் அநீதிக்கும் நம்ம எப்படி இருக்கும்? நீதியா இருக்கிறோம், கிறிஸ்துவா இருக்கிறோம், ஒளியா இருக்கிறோம். அதை தான் அங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது வேதம் சொல்லும் சலிவான சத்தியம். ஆனா நம்முடைய கண்களை போக்கஸை எங்க இருந்து பிரிக்க பார்க்கிறான்? உள்ளான மனிதன் எப்படி இருக்கிறான் கிறிஸ்துவுக்குள் என்பதை பார்ப்பத அப்படியே நீக்கிட்டு எதை பார்க்க வைக்கிறான்? வெளி தோற்றத்தை. அதுதான் நீ என்ன செய்கிறாயோ அதன்படிதான் நீ இருக்கேன்னு நம்மளை ஏமாத்த பார்க்கிறான். அப்படி அல்ல. நாம் எப்படி இருக்கிறோம் என்பது இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அதனால நாம் நீதிமான் என்றால் கிரியையினால் அல்ல, பிறப்பினாலே நாம் நீதிமான். என்ன தெரியும், ரொம்ப அழகா சொல்லுவார் இந்த நீதியை குறித்து சொல்லும்போது. அவர்ல ஒரு பிலீவர் ரொம்ப நாளா சொல்லிட்டே இருந்தாராம், ஐயா நீங்க எவ்வளவுதான் உபதேசிக்கிறீங்க, என்னால ஃபீல் பண்ணவே முடியலையே. என்ன ஃபீல் பண்ண முடியலையா? நான் நீதிமான் ஃபீல் பண்ணவே முடியலையே. அப்ப எப்படி நான் நீதிமான் விசுவாசிக்க முடியும்னாராம். முதல்ல சொல்லி பார்த்தாராம், நம்ம தரிசித்து நடப்பவர்கள் ஐயா, ஃபீலிங்ல நடப்பவர்கள் அல்ல, நாம் விசுவாசித்து நடப்பவர்கள். சத்தியம் என்னது அது கேட்கல. அப்புறம் மெதுவா கேட்டாராம் ஒரு கேள்வி. என்ன கேள்வி? நீ ஆனா பொண்ணான்னு கேட்டாராம். அவர் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாராம். கோச்சுக்காதீங்க, நீங்க முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்கன்னாராம். நான் ஆண் தான் அப்படின்னாராம். ஐ எம் ஒன்லி அ மேல் அப்படின்னாராம். எப்படி அவ்வளவு அழுத்த திருத்தமா சொல்றீங்க? நீங்க உணர்றனால சொல்றீங்களான்னாரு. நான் பறக்கும் போது ஆனா தானே பிறந்தேன், நான் எப்படி பொண்ணா மாற முடியும்? இந்த காலத்துல சயின்ஸ்ல என்னென்னமோ பண்ணி ஏமாத்திட்டு இருக்கானுங்க, அது வேற. ஆனா அவர் கேட்கும் பொழுது அவர் சொன்னதும் அதே தான் இங்கேயும் அப்படின்னாராம். ஏன்? நீங்க மறுபிறப்புல பிறக்கும் போதே நீதிமானதான் பிறந்தீங்க, வேற ஒண்ணுமே வேணாம். நீங்க எப்படி பிறந்தீங்க? பாவி அல்ல, நீதிமானா பிறந்துட்டீங்க. அப்போ நீங்க நீதிமான் தானாராம். அப்பதான் அவருக்கு ஊச்சான். அதுக்கப்புறம் அவர் ஒரு நாளும் இந்த ஃபீலிங்கை பார்த்து, எப்ப அந்த ஃபீலிங் வரும்? பிசாசு குற்றம் சொல்லும் பொழுது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ நீதிமான் இல்ல பாவின்னு. இப்ப எதுலதான்? நான் பை பர்த் ஐ எம் அ ரைச்சியஸ் மேன். பை பர்த், அது விசுவாசத்தினாலே நான் மறுபடியும் பிறந்தேன். மறுபடியும் பிறப்பது விசுவாசம் இல்லாமல் ஒரு ஏன் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் மாத்திரம்தான் ஒரே கண்டிஷன். அப்போ நான் மறுபடியும் பிறந்தது விசுவாசத்தினால் என்றால், நான் நீதிமான் ஆனதும் விசுவாசத்தினாலதான். பிறப்பினாலே நான் நீதிமான், கிருபையினாலே நான் நீதிமான். நான் செய்த கிரியை அல்ல, இயேசு செய்த கிரியையினாலே நான் நீதிமான். அதனாலதான் நியாயப்பிரமாணமே இல்லாமல், என் கிரியையே அல்லாமல் தேவன் என்னை நீதியாக்குற முறை சுவிசேஷத்தின் மூலமாய் கூறப்பட்டது என்று இங்க சொல்லப்படுற அந்த நீதி சாதாரண நீதி அல்ல. பர்ஃபெக்ட் ரைச்சியஸ்னஸ், 100% ரைச்சியஸ்னஸ். தட் இஸ் an eternal righteousness. நித்திய நீதி. நித்திய ஜீவன் என்றால் நித்திய ஸ்பாவம், நித்திய தேவ ஸ்பாவம். நித்திய தேவ ஸ்பாவம், அவர் நீதி உள்ளவர். அவரில் அநீதி நிழல் கூட இல்ல, அதுல வேற்றுமை நிழல் கூட இல்ல. அவர் நீதி உள்ளவர். அந்த நீதி என்னுடைய நீதி. அதனாலதான் அவர் எபிரேயர் ஆக்கியன் கூட எபிரேயர் 9:12 சொல்லும் பொழுது நித்திய மீட்பு என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்னங்க? இந்த நீதியை நான் இழக்கவே முடியாது. அதே எபிரேயர் 7:25 என்ன சொல்றாரு? முற்றும் முடியற அப்படின்னா இட்ஸ் an eternal righteousness தான் அங்கேயும் சொல்றாரு. 5ஆம் அதிகாரத்திலையும் அதை தான் சொல்றாரு. அப்ப பாருங்க,
திரும்ப திரும்ப இந்த நீதி நித்திய நீதி என்றுதான் தானியேல் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமா சொன்னதும் அதுதான், நித்திய நீதி என்றுதான் அவர் சொல்லுகிறார். அப்போ இதுல நமக்கு எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஏன்? இது இயேசு கிறிஸ்துவின் நீதியா இருக்கிறபடினால, அவ பாவம் செஞ்சாதான் அந்த நீதியை இழக்க முடியும். நாம் பாவம் செய்யறபடினால, நான் தவறுகிறபடினால இந்த நீதியை இழக்கவே முடியாது. இந்த எண்ணத்திற்கு நம்ம வந்துட்டோம்னா, பிதாவோடு சரிக்கு சரி சமமா மணிக்கணக்கா உறவாடுவோம். ஏன்? ஒரு பயமும் இருக்காது, ஒரு சந்தேகம். இது தேவனுடைய நீதி. இதுதான் ஆதி முதல் அவர் வாக்கு பண்ணினார். நீங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த 21 வசனத்துல அதை குறித்து நியாய பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது. ஆதியாகமம் 3:15 இருந்து அது நமக்கு சாட்சியிட்டே வருகிறது. இத ரொம்ப அழகா புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, சகரியா என்ற பிரதான ஆசாரியன் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கலாம். லூக்காக்கு வாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல யோவான் ஸ்நானகன் பறக்கும்போது அவங்க சகரியா சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல, சாரி 1ஆம் அதிகாரமா இருக்கும். 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க. 69 இருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்க பாருங்க, அவனுடைய தகப்பனாகிய 67 அவனுடைய தகப்பனாகிய சகரியா, யாரு? யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு, அது வரைக்கும் வாய் கட்டப்பட்டிருந்தது. ஏன்? அவன் தவறானதை பேசக்கூடாதுன்னு வாய் ஊமையா இருந்தான். இப்போ வாய் திறக்கப்பட்டு அவன் பேசுற தீர்க்க தரிசன வார்த்தை, பிரதான ஆசாரியனாக அவன் பேசுகிற தீர்க்க தரிசன வார்த்தையை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கம். இந்த இரக்கம், கிருபை, இதெல்லாம் தேவ அன்போடு இணைக்கப்பட்ட பதங்கள். தேவனுடைய மாறாத சார்பு குணம் தேவ அன்பு. அந்த அன்பு எதை வெளிப்படுத்தினது? தேவனுடைய இரக்கத்தையும் தேவனுடைய கிருபையையும் வெளிப்படுத்தினது. அதனாலதான் இங்கிலீஷ்ல மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் கிரேஸ் என்ற இடத்துல நீங்க மர்சின்னு பார்க்கலாம். இல்லைன்னா அது அன்மெரிட்டட் ஃபேவர் என்பதை தேவ தயவு என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கும். இல்லைன்னா லவ்விங் கைண்ட்னஸ் என்ற வார்த்தை உபயோகப்படும். எல்லாமே அந்த ஒரிஜினல் ஹீப்ருல ஹெஸ்ட், HESSED, கிரீக்ல வரும்போது கேரிஸ் என்ற வார்த்தையை சேர்ந்ததுதான் காணப்படுகிறது. இங்க அவர் என்ன சொல்றாரு? இரக்கத்தை செய்வதற்கு வாக்கு பண்ணினார் என்று சொல்லுகிறார். ஆதி முதல் ஆதாமுக்கிலிருந்து ஆண்டவர் சொல்றதெல்லாம் அந்த இரக்கத்தை அவர் வாக்கு பண்ணி இருந்தார். இயேசு கிறிஸ்துவே, சுவிசேஷம் கிறிஸ்துவை குறித்தது. தேவகுமாரன் அவனை நசுக்குவார் என்பது ஆதி முதல் அவர் சொல்லிக் கொண்டே வந்ததுதான். அதுதான் வாக்கு தத்தம் பண்ணின. இங்க இவங்க பிதாக்கள்லாம் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க, அப்படிதானே? இவங்களுடைய முற்பிதா ஆபிரகாம்ல இருந்து வந்த சதினாலதான் they called us Hebrews. Jews are called us Hebrews என்பது காரணம், எபிரேயனாகிய ஆபிரகாமில் இருந்து வந்தோம் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நினைப்பதில்லை, அதுதான் சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, வாக்கு தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. ஒன்னு வாக்கு தத்தம்ன்றாரு, அடுத்தது உடன்படிக்கை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தமும் கொடுத்தாரு, அதை உறுதிப்படுத்த உடன்படிக்கையும் கொடுத்தாரு. ஏன்? தம்முடைய மாறாத நிச்சயத்தை காண்பிக்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 14 இருந்து வாசினா சொல்லுவார். தம்முடைய ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை காண்பிக்கும்படி அந்த வாக்கு தத்தத்தை ஒரு ஆணையினாலே, அப்படின்னு என்ன, உடன்படிக்கையிலே உள்ள ஆணையினாலே அதை உறுதிப்படுத்தினார். இந்த 2வது மாறாத விஷயங்கள், the immutability of promise, அப்படிதானே? அந்த உடன்படிக்கையும் அந்த வாக்கும் மாற முடியாது, அவர் பொய் சொல்ல முடியாது. அதனாலதான் நிச்சயமா அது நிறைவேறுன்ற ஒரு ஆத்து நங்கூரமாக எனக்கு ஒரு நம்பிக்கை, ஆத்தும நங்கூரமாக அது எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அசைவே இல்லை, உறுதியா நிற்க முடிஞ்சிச்சு. அததான் அங்க அவர் சொல்றது பார்க்கிற ஆபிரகாம் பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? உடன்படிக்கையை நினைத்தருளினார், வாக்கு தத்தத்தை செய்ய இரக்கத்தை காண்பிப்பதற்கு என்ன பண்ணாரா? சத்ருவின் கையில் இருந்து நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்.
அதுதான் நான் சொல்ல வந்த வசனமே. உயிரோடு இருக்கும் இந்த பூமியிலே நீங்க வாழ்கிற நாட்கள் எல்லாம், every day after you are born again in this world, என்னவா, பிசாசின் ஆளுகையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோம். ஏன்? பாவம் இருந்தாதான் விடுதலை ஆளுகை. எப்போ? பாவ உணர்வு, குற்ற உணர்வு, ஆக்கனை தீர்ப்பு இருந்தாதான் அவன் ஆளுகை செய்ய முடியும். அதை நீங்க ரோமர் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். எப்படி குற்ற உணர்வு வந்து எப்படி ஒரு ராஜா சொல்றாரு. அது வரைக்கும் மரணம் ஆண்டு கொண்டதுன்னு சொல்லும் போது, அதே இது இந்த தேவ நீதி வந்த பொழுது இந்த தேவ ஜீவன் ராஜாவாக ஆளுகை செய்யும் என்று 5:17 அவர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒண்ணுதான் ஆளுகை செய்யும். குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்பது மரண ஆளுகை செய்யும். ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பது ஜீவன் ஆளுகை செய்யும். மரணமும் ஜீவனும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆண்டவர். நீ இதை எடுத்துக்க போற. சுவிசேஷத்தை விசுவாசித்தினா ஜீவனை எடுத்துக்கொள்ளுகிற. சுவிசேஷத்தை விசுவாசிக்கல மரணத்தை எடுத்துக்கொள்ளுகிற. ரெண்டுமே ஒரு நாவின் அதிகாரம் தான் சொல்றாரு. பாவம் மரணம் என்ற பிரமாணமா, நீதி ஜீவன் என்ற பிரமாணமா? யூ சூஸ் இட். ஆண்டவர் யாரையும் போர்ஸ் பண்ண போறது இல்ல. நீ ரட்சிக்கப்பட்ட இப்படித்தாண்டா நடுக்குன்னு கழுத்தை பிடிச்சி பிசாசு மாதிரி அவர் உன்னை வலுக்கட்டாயமா இழுத்து கொண்டு போவர் அல்ல. உன் கையில கொடுத்துறாரு. யூ சூஸ் இட். உனக்கு முன்பாக வைத்தேன், நீ தெரிந்து கொள். ஏன்? மனிதன் சுயசித்தத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட. இங்க பாருங்க என்ன சொல்றாரு. சத்துருவின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலை உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமே இல்லாமல் தேவனுக்கு முன்பாக, நோ ஃபியர். பழைய ஏற்பாடு ஃபுல்லா பயத்தோடு தேவ பிரசன்னத்துக்கு போனாங்க. இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் சொல்லி தராங்க. அவங்க பயத்தோடு. ஏன்? பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் போவான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு. நம்ம எந்த மினிட்லயும் போலாம். அப்படியே அவன் போனா கூட அவன் பலியெல்லாம் செலுத்தி அந்த கண்டிஷன்லாம் நிறைவேற்றி உள்ள போனா கூட ஒரு சந்தேகத்தோடு போவான். ஏதா இருக்குமா மிஸ்டேக்கு? தேவ கோபம் நம்மை அடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் காலில் மணியை கட்டி வச்சிருப்பாங்க. அவன் நடக்கிற மணி சத்தம் இல்லைன்னா ஆள் காலிடான்னு சொல்லி கயிறை வச்சு இழுக்கிறதுக்கு கயிறும் கட்டி வச்சிருப்பாங்க. அதுதான் அந்த பழைய உடன்படிக்கையின் காலத்தில் இருந்தது. ஆனா நமக்கு எப்படி? சுத்தமா பயமே இல்லை. சுத்தமா பயமே இல்லை தேவ பிரசன்னத்துக்கு போறக்கு. எனக்கு அடி உளுமோ இல்லவே இல்லை. அததான் அவர் இங்க என்ன சொல்றாரு. அந்த அடி கோபாக்கினை என் பிரதிநிதியாகிய இயேசுவின் மேல் செலுத்தப்பட்டு விட்டது. இரண்டாம் தர இதை என் மேலே செலுத்துவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. ஒரு தர என் பாவத்திற்காக இயேசு ஒரே முறை எக்காலத்திற்கும் தண்டிக்கப்பட்டு விட்டார். நியாய தீர்ப்பு நாளிலே என் பாவத்தை குறித்து தண்டிக்கும் பொழுது அது ஏற்கனவே தண்டிக்கப்பட்டபடியால் 2ஆம் முறை எனக்கு தண்டனை இல்லை. அதனாலதான் என்ன பண்றோமா? பயம் இல்லாமல். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். 1 யோவான் 4:17 சொல்லும்போது சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். பயமே இல்லாமல், அதான் சொல்றாரு, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமே இல்லாமல் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும், பரிசுத்தத்தோடும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமே இல்லாமல் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவனுக்கு ஊழியம் செய்ய கட்டளிடுவேன் என்று அவர் என்ன பண்ணாராம்? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு ஆதி முதற்கொண்டிருந்து பரிசுத்த தீர்க்கதரிசியின் வாக்கின்படி தாம் சொன்னபடி என்ன சொன்னாரு? பயம் இல்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் தேவனை சேவிக்கும்படி. பழைய ஏற்பாடு ஆளுகள் பரிசுத்தவான்களுக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்படவில்லை. தேவ சமூகத்திற்கு செல்ல பயந்து சென்றார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஏன்? நாம் பரிசுத்தத்தோடும் நீதியோடும் காணப்படுகிறோம்.
பரிசுத்தத்தோடும் நீதியோடும் காணப்படுகிறோம். நீங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அவர் தான் அங்க சொல்லுவதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு? அதான் பழைய பாவம், பழைய எல்லாம் ஒளிந்து போயினது எப்படி இருந்ததோ சொல்லிட்டு 11 வரும்போது, நீங்க இப்படி இருந்தீங்க அப்படின்றாரு. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய ஆவினாலும் கழுவ மாட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீங்க நீதிமான் ஆகல, நீங்க பரிசுத்தமாகல. ஆனா தேவன் உங்களை நீதிமானாக்கிவிட்டார். தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். தேவன் உங்களை நீதிமானாக்கி விட்டார். தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி விட்டார். அதுதான் அவர் அங்க சொல்றாரு. பரிசுத்த ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினால ஆவியினாலே கழுவப்பட்டு, இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அததான் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினதான் அவர் சொல்றாரு. ஜீவனுள்ள நாளெல்லாம் பயமே இல்லாமல் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய, இதுதாங்க ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் சங்கீத புத்தகமும் சாட்சியிடுகிறது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? ஊழியம் செய்ய கட்டளை என்று பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றினார். ஆதி முதற்கொண்டு பரிசுத்த தீர்க்கதரிசி எல்லாம் இதுதான். அததான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த 9ல இருந்து நம்ம படித்து கொண்டு போவது சொல்றாரு. அவங்க கருத்தா இதை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். எதை? ஆத்தும ரட்சிப்பை குறித்து. ஆத்தும ரட்சிப்பு என்றால் நீதிமானாவதை குறித்து அவர்கள் கருத்தாய் ஆராய்ந்தாங்க. அவங்களுக்கு தெரியல, ஆராய்ந்து எழுதி வைத்தாங்க. அவங்களுக்கு அப்ப அது புரியல, இது எப்படி ஆகும்னு. இயேசு சிலுவை மூலமாக செய்ய போகிறதை கருத்தாய் ஆராய்ந்து எழுதி வைத்தார்கள். ஐசாயா 53 எழுதும் போது அவருக்கு அது புரியாது. ஆனா அவங்க கருத்தாய் ஆராய்ந்து தேவ சத்தம் கேட்டு அதை எழுதி வைத்தார்கள். அதான் சொல்லி அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு சத்துருக்களின் இன்றும் பகைக்கிற யாவட கையில ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் தான் 78ல மரண இல்ல இருக்கிறவர்கள் வெளிச்சத்தை காண. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இந்த நீதி ஜீவனுள்ள நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் பயமே இல்லாமல் தேவனோடு உறவாடுகிற, அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் மாபெரும் பாக்கியம். தேவ ஜீவனின், தேவ ஸ்பாவத்தின், தேவ நீதியின் பாக்கியம் என்னவென்றால், தேவனோடு சரிக்கு சரி, பயமே இல்லாமல், ஒரு தாழ்வு மனப்பான்மையே இல்லாமல், குற்ற உணர்வே இல்லாமல், நான் தகுதியே இல்லை என்ற ஒரு நிலையே இல்லாமல் தேவனோடு சரிக்கு சரியாக, ஏங்க அந்த நீதி நமக்கு கொடு. தேவனுடைய நீதி நம்முடைய நீதி. அததான் இங்க சொல்றாரு. அப்போ we have ஈக்குவலா, அவருக்கு ஈக்குவலா போய், ஐயா இது நினைக்க கூட முடியாது. ஏன்? அவர் சிருஷ்டிகர், நான் சிருஷ்டி. ஆனா நமக்கு என்ன கொடுத்துட்டாராம்? என்ன ரைட் கொடுத்துட்டாராம்? சரிக்கு சரியாக அவரோடு நிற்கத்தக்கதாக, அவரோடு உறவாடத்தக்கதாக, கொஞ்சி குழாவத்தக்கதாக, ஒரு பயமே இல்லாமல், தாழ்வு மனப்பான்மையே இல்லாமல், சரிக்கு சரியாக சமமாக நின்று அவரோடு பேசி உறவாடி கொஞ்சி உலாவுகிற ஒரு ஐக்கியத்தை நமக்கு கொடுத்தார். அததான் 1 கொரிந்தியர் 1:9 சொல்றாரு. அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அப்படின்னு என்னங்க? அவரோட ஃப்ரெண்டா இருப்பதற்கு. ஃபெலோஷிப்பிங் இஸ் நத்திங் பட் ஃப்ரெண்ட்ஷிப். ஐக்கியம் கொள்வதற்கு நமக்கு தேவன் உண்மையுள்ளவர் என்று அங்க சொல்வதை பார்க்கிறோம். அததான் இங்கேயும் சொல்றாரு. அவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் பயமே இல்லாமல், ஏன்? இட்ஸ் an eternal. ஏன் அதை சொல்ல வந்தேன்? இது தேவன். இதுதான் ஆதி முதல் தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களும் சாட்சி அளித்தது. ஆதி முதல் சாட்சி அளித்தது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல ஃபுல்லாவே அவங்க எல்லாமே they have done great exploits, பெரிய காரியங்களை செய்ய காரணம் விசுவாசித்தாங்க. அவங்க விசுவாசம் தான் அவங்களை நீதிமான் ஆக்கினது. அந்த நீதிதான்
அந்த நீதி தான் விசுவாசத்தினால ஆபிரகாமுக்கு வந்த நீதி போல அங்குள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ராகா வேசி முதற்கொண்டு அங்க சொல்லப்பட்டுள்ளது. எல்லாம் எதனால பெற்றாங்க? விசுவாசத்தினால் வந்த நீதினால ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள். எல்லாமே சாக கொடுத்தவர்களை உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள். எல்லாமே இந்த விசுவாசத்தினால் வந்த நீதினால் தான், வேற இல்லவே இல்லை. அததான் இங்க அவர் என்ன சொல்றாரு, இங்க பாருங்க 21ஆம் வசனம். திரும்ப அங்க வரும், ரோமர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவனுடைய நீதியே வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணம், ஆகமங்கள், பஞ்சாகமமோ தீர்க்க தரிசனங்களும் சாட்சி இடுகிறது என்று சொல்லுகிறார். சாட்சி இடுகிறது. இது ஒண்ணும் புதுசு இல்ல, இது என்னுடைய கற்பனை அல்ல. ஏன்னா அவங்களுடைய கேள்வியெல்லாம் தான், இவனுடைய கற்பனைப்பா, இவன் என்னமோ கற்பனை பண்றான், என்னமோ ஆண்டவரை சந்திச்சேன்றான், இவனா கற்பனை பண்ணிட்டு நியாய பிரமாணமே வேணான்னு சொல்றான்னு சொல்லி அவன் மேல கழிட்டாங்க. ஆனா அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன? இந்த விசுவாசத்தை ஒழித்து போடணும். விசுவாசம் என்றால் இந்த சுவிசேஷம், பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் நீதிமான், இதை ஒழிக்கணும்னு தான் அவன் கிளம்பினான். அப்படிதானே? அததானே கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்றாரு, நான் ஒழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான். அப்படிதானே? அவன் துன்படுத்தின, அவன் ஒழிக்க தேடின விசுவாசம். எதை ஒழிக்க தேடினா? விசுவாசத்தை ஒழிக்க தேடினா, சுவிசேஷத்தை ஒழிக்க தேடலாம். சுவிசேஷத்தை ஒழிக்க தேடலாம். நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியமாக இருந்தான், நியாயப்பிரமாணத்தை போதித்தான். இப்ப நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தை ஒழித்து விசுவாசத்தை அடிச்சு போடுறாங்க. விசுவாசத்தை ஒண்ணுமில்லாமக்கணும்னு பாக்குறாங்க நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற போதகர் எல்லாம். அததான் இன்னைக்கு பவுல் செஞ்சிருந்தான். அததான் சொல்றான், தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது போதிக்கிறான். அவன் அழிக்க தேடினது சுவிசேஷம். சுவிசேஷத்தை கேட்பதனாலதான் விசுவாசம் வரும். சுவிசேஷம் நீ நீதிமான் சொல்லுது, அதை கேட்டானா அவன் நீதிமான் விசுவாசம் வந்துருச்சுன்னா அவன் விசுவாசத்துலதான் வாழ்வான். விசுவாசத்துல வாழ்வதற்கு வேற ரகசியமே இல்லை. நீதிமான் என்பதை விசுவாசித்தானா அவன் வாழ்றது விசுவாசத்தான் வாழ்வான். யாரு விசுவாசத்துல வாழ முடியும்? நீதிமான் தான் விசுவாசத்தில் வாழ முடியும். நீதிமான் என்பதை விசுவாசிக்கலன்னா குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும், விசுவாசத்துல வாழவே முடியாது. நீதிமான விசுவாசித்தினா நீ ஆட்டோமேட்டிக்கா விசுவாசத்தான் வாழ்வ. பயமே இல்லாமல், அவிசுவாசமே இல்லாமல், சந்தேகமே இல்லாமல் ஜீவனுள்ள நாளெல்லாம் விசுவாசத்தில் நீ வாழ்வாய்ன்னு தான் ஆண்டவர் சொல்றார். ஏன்? இந்த ஒரு காரியம்தான் அந்த விசுவாசத்தை தருகிறது. கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைனா உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4 சொல்றாரு. எந்த விசுவாசம்? நீதிமான் என்ற விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்க விசுவாசம் ஆசிலேட் ஆகாது. அதனாலதான் ஒரே ஒரு காரியத்தை நீங்க விசுவாசத்தா போதும். உங்களுக்கு வியாதி பலவீனம் இருக்கும் பொழுது கூட, எந்த பகுதியில தோல்வி இருக்கும் பொழுது கூட ஒன்னே ஒண்ணுதான் நீங்க விசுவாசிக்கணும். என்ன? நான் நீதிமான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா சுகத்தை பெறுகிற விசுவாசம் வரும். ஆட்டோமேட்டிக்கா செழிப்பை, பரிசுத்தத்தை, அப்படித்தானே, வெற்றியை, செய்யற காரியமெல்லாம் வாய்க்கிறத, விருத்தி அடைகிற எல்லா விசுவாசமும் ஆட்டம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யம் என்னங்க? புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் என்று சொல்லுகிறார். இந்த நீதியை தேடினா போதும், அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உன் விசுவாசம் கிரியை செய்யும். நீ நீதிமான் விசுவாசிட்டினா சுகத்தை பெறறதுக்கு சந்தேகமே படமாட்டேன். அப்படிதானே? அங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வீட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கார். நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்க. ரொம்ப நல்லா எல்லா சுவிசேஷத்திலும் இருக்கும். ஆனா அத லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ரொம்ப ஸ்பெஷலா போடுவதை நம்ம பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் வாங்க. அஞ்சாம் அதிகாரமா? 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல
16ஆம் வசனத்துல பாருங்க, அவரை கொல்லணும்னு எல்லாம் வகை தேடுறாங்க. அவர் போய் வனாந்திரத்திலே தனித்து தேவனோடு உறவு, நீதி எப்பொழுதுமே தேவனோட உறவு கொள்ள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓடிடும். அது நேரம் இல்லைன்னாக்கும் ராத்திரி ஃபுல்லா அது கிரியேட் பண்ணிடும். அப்ப என்ன பாருங்க, பின்பு ஒரு நாள் 17ஆம் வசனம், அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது நாட்டில் உள்ள சகல கிராமங்களும் எருசலேம் நகரத்திலிருந்து பரிசேயர், நியாயசாஸ்திரிகள் எல்லாமே அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக என்ன இருந்துச்சாம், கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஹீலிங் பவர் வாஸ் தேர். ஏன்? அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். இயேசு வேற எதுவுமே பண்ணலங்க. அவர் தேசம் எங்கும் சுற்றி நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உபதேசித்தார், பிரசங்கித்தார். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அதை பிரசங்கிக்கும் பொழுது சுவிசேஷத்தை கேட்ட விசுவாசம், அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு குணமாக்கும் வல்லமை அங்க ரெடியா இருக்கு. அப்போ சில மனுஷர் திமிர்வாதக்காரனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே கொண்டு போக அவருக்கு முன்பு வைக்க வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடினால வீட்டுக்குள்ள போக வழி இல்லாம என்ன பண்ணாங்களாம், கூரையை பித்துட்டு என்ன பண்ணாங்க, ஜனங்கள் மத்தியில இயேசுக்கு முன்னாங்க அப்படியே படுக்கையோட கட்டிலோட இறக்கிட்டாங்க. அப்போ இயேசு என்ன பண்ணாராம், அவங்க விசுவாசத்தை பார்த்தார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை பார்த்தார். பார்த்து திமிர்வாதன காரனை பார்த்துட்டு, உன் விசுவாசத்தின்படி உனக்கு சுகமாயிடுச்சு, நீ போலாண்டான்னு சொன்னாரா? இங்க சொல்லல. என்னதான் சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். நேத்தே நான் சொன்ன அந்த விபச்சார ஸ்திரிக்கு யோவான் 8:11 என்ன சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனிப்போ பாவம் செய்யாதே என்றார். ஏன்? நோ கண்டம்னேஷன் அலோன் கிவ்ஸ் பவர் டு ஓவர்கம் சின். ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதுதான் பாவத்தை ஆளுகை செய்கிற வல்லமை, வியாதியை ஆளுகை செய்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை ஆளுகை செய்கிற வல்லமை எது கொடுக்கிறது? ஆக்கினை தீர்ப்பே இல்லை. ரோமர் 8:1 இல்லவே இல்லை. கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லைன்னு ரோமர் 8:1 சொல்றாரு. அந்த விசுவாசம் தான் பாவத்தை ஆளுகை செய்யும், வியாதியை ஆளுகை செய்யும், பிசாசின் கிரியைகளை அழிக்கும். அந்த ஒரு விசுவாசம் எது? நீதிமான் எனக்கு தேவன் நீதியை உடையவன், கிறிஸ்துவின் நீதியை உடையவன், அதை நான் எந்த செய்கையினாலும் இழக்க முடியாது. இது நித்திய நீதி. பயமே இல்லாமல் நான் தேவன் என்ற எப்பொழுது வேண்டுமானாலும் போக முடியும், கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நீதியை குறித்த அந்த விசுவாசம் தான் ஆளுகை செய்கிறது என்று சொல்லுகிறார். அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, யாரான்னு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று நற்செய்தியை கேட்கும் பொழுதுதான் அவன் சுகத்தை பெற முடியும் என்று. அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நற்செய்தியை கேட்ட பிறகுதான் அவர் என்ன சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார். அவர் பாருங்க, கரெக்டா பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினாலே அவனுடைய விசுவாசம் வளர்ந்தது. அந்த விசுவாசத்தினாலே நீ படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவர் சொல்லும் பொழுது அவன் எழும்பின் செல்வதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு 24 என்ன சொல்றாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு உடனே அவன் வந்தா இம்மீடியட்டுங்க. எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அவன் ஒருத்தன் தான் அங்க சுகத்தை பெறான். ஏன்? அவன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தேவகுமாரன் வாயிலிருந்து பெற்றுக்கொண்டான். அதை அவன் விசுவாசித்தான். அதனாலதான் ஏசாயா 33 கடைசி வசனம் 24 என்ன சொல்றாரு, எருசலேம் நகர வாசிகள் வியாதியோடு இருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. ஏசாயா 33:24 சொல்வதை பார்க்கிறோம். எருசலேம் நகரவாசிகள் ஏன்? அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தா வியாதி இல்லைன்னு விசுவாசிக்க முடியும். வியாதி வரவே வராது, அப்படிதானே? பலவீனம் வரவே வராது. ஏன்? எல்லாவற்றுக்கும் மூல காரணம் the root cause sin consciousness. The sin consciousness and condemnation robs your faith. உன்னுடைய விசுவாசத்தை திருடுகிறது. நேத்தே சொன்னேன், 1 தீமோத்தேயு 1:19 என்ன சொல்றாரு, விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும்.
அப்போ விசுவாசம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீங்க தேவனிடத்தோட உறவாட முடியாது, தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, மேற்கொள்ளுகிற விசுவாசம் எதையும் ஜெயிக்கவும் முடியாது, ஆளுகை செய்யவும் முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அதனாலதான் என்ன சொல்றாரு, ஜீவ காலம் எல்லாம். அங்க திருப்பியும் ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு 21ஆம் வசனத்துக்கு நம்ம போவோம். அங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 3:21 நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நாம் பெற்ற நீதி தேவ நீதி, இதை இழக்கவே முடியாதனால எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை, குற்ற உணர்வே இல்லை. நான் யார்தான்? பரிபூரண நீதிமான், பரிபூரண நீதிமான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் நீதியாயிருக்கிறேன், தேவன் நீதியாயிருக்கிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நீதியாயிருக்கிறேன். இந்த நீதி என்னுடைய ஆக்ஷன் அல்ல, நான் செய்யும் காரியம் அல்ல. இந்த நீதி நபர் இயேசு, அவரை விசுவாசித்தபடினால் எனக்கு வந்தது, என் செய்கையினால் வரல. அப்படிதானே? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே தான் நமக்கும். நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தோம், சுவிசேஷத்தை விசுவாசித்தோம், அது நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாமுக்கு எப்படியோ அப்படியே நமக்கும். அப்படித்தானே சொல்றாரு ரோமர் 4:22-23. அப்படிதான் சொல்றாரு. அவன் நீதி, ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 15:6 அதை தான் சொல்றாரு. ரோமர் 4:5 அதான் சொல்றாரு. கலாத்தியர் 3:6 அதை தான் சொல்றாரு. விசுவாசம் தான் நமக்கு நீதியாக எண்ணப்பட்டது, கிரியை அல்ல. நான் நற்கிரியை செய்தேன், அது எனக்கு நீதியாக எண்ணப்படல. நான் நீதியின் கிரியை அது அல்ல, விசுவாசம் தான் நீதியாக எண்ணப்படும். வேதம் திரும்ப திரும்ப அதுதான் இங்க என்ன சொல்றாரு, இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதி பவுலுடைய கற்பனை அல்ல, இது தேவனே எனக்கு வெளிப்படுத்தினார். கலாத்தியர் அப்படித்தான் சொல்றாரு, தேவனே எனக்கு இதை வெளிப்படுத்தினார், இது என்னுடைய கற்பனை சக்தி அல்ல, நானா எதா பிதற்றல, இது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினது. அதை பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, 12ஆம் வசனம். அதை நான் ஒரு மனுஷனாலும் பெற்றது இல்லை, யாரு எனக்கு போதிக்கல, ஒரு மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார், இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். I got the direct revelation. அதனாலதான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் என்னுடைய சுவிசேஷத்தின்படின்னு ஆணித்தரமா திரும்ப திரும்ப அவர் இங்க சொல்வதை பார்க்கலாம். நியாய தீர்ப்பே என் சுவிசேஷத்தின்படிதான் நடக்கும்ன்றாரு, வேற விதமா நியாய தீர்ப்பு நடக்காதுன்றாரு. ஏன்? இந்த சுவிசேஷத்தின்படி நான் நீதிமான், சோ எனக்கு ஆக்கினை தீர்ப்பே இல்லை. இது ஐ காட் திஸ் டைரக்ட் ரெவலேஷன் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டுதான் வரிசையா சொல்றாரு, நான் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல, ஏன்? தேவனே அதை எனக்கு வெளிப்படுத்தினார், அததான் நான் பிரசங்கிக்க என்ன அழைத்தார். எதை பிரசங்கிக்க? சுவிசேஷம், நீதிமான் என்று சொல்லுகிறதே, நீதிமான் என்பதை பிரசங்கிக்கத்தான் என்ன அழைப்பித்தார். என்னுடைய ஊழியமே அதுதான். முன்னால நீ நீதிமான் அல்ல என்று நியாய பிரமாணத்தை சொல்லி விசுவாசத்தை அழித்து போட்டவன், இப்போ விசுவாசத்தை போதிக்கிறதுக்கு தான் என்ன அழைத்திருக்க. அப்படின்னா என்ன? சுவிசேஷத்தின்படி நீ நீதிமான் என்று சொல்வதற்குத்தான் என்பதை அழுத்தமா அங்க சொல்றாரு. அதுதான் இங்க என்ன சொல்றாரு, விசுவாசத்தினால் நீதிமான் என்றாங்க வெளியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். விசுவாசத்தினால் தேவ நீதி வெளியாக்கப்பட்டது, ஆகமங்களும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது பாருங்க, 22ஆம் வசனத்தை சொல்றாரு. முதல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, இது கிரியையினால வந்த நீதி அல்ல, இது தேவனுடைய நீதி, கிரியையினால் வந்த நீதி அல்ல, இது தேவனுடைய நீதி என்று சொல்லிவிட்டார். இப்ப 22ஆம் வசனம் வரும்போது என்ன சொல்றாரு, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினே பலிக்கும் தேவ நீதி என்று சொல்லுகிறார். திரும்பவும் அது தேவ நீதி என்பதை உறுதிப்படுத்துகிறார். விசுவாசத்தினால் வருகிற நீதி உன் கிரியையினால் வருகிற சுய நீதி அல்ல, நியாயப்பிரமாண நீதி அல்ல, மனுஷ மார்க்கத்தின்படி நீதி அல்ல, அது தேவனுடைய நீதி. பரிசேயர் சதுசேயர்களும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டான்றாரு, அந்த அதிகமான நீதி மத்தேயு 5:20 அப்படிதான் சொல்றாரு.
அப்போ அந்த அதிகமான நீதி உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல, சர்க்குண நீதியாய் இருக்கிறது போல, அந்த நீதியை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இதுக்கு நீ ஒண்ணுமே பண்ணலடா, ஒரே ஒரு காரியம் தான் பண்ண. என்ன? விசுவாசித்த. விசுவாசித்த. விசுவாசத்தினாலே. அதான் என்ன சொல்றாரு 22ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே. ஒரே காரியம்தான். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? கிருபை. அதான் அவர் அவரை பற்றும் விசுவாசத்தினாலே. எல்லாருமே இயேசுவை விசுவாசிக்கலாம் இன்னைக்கு, அப்படித்தானே? பிசாசு கூட விசுவாசிக்குது. அதான் அங்க யாக்கோபு சொல்றாரு, அந்த விசுவாசத்தை சொல்லலைங்க, அவர் என் பாவத்துக்காக மரித்து என்னை நீதிமானாக்கப்படுவதற்காக உயிரோடு எழுந்தார். அதான் ரோமர் 4 முடியும் போது சொல்றாரு. அங்க ரோமர் 10ஆம் அதிகாரத்திலும் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இது தெளிவு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்க. காந்தியடிகள் கூட தான் விசுவாசித்தாரு. ஆனா அவர் தேவ குமாரன் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார், அவர் விசுவாசிக்கல. அவர்கிட்ட இருந்து அந்த அகிம்சையை கற்றுக்கொண்டார். பெரிய அதுல ஒரு பாப்புலாரிட்டி பெற்றாரு. பெரிய மகான்கள் எல்லாம் இயேசுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவர் தேவகுமாரன் எனக்காக என் பாவங்களுக்காக மரித்து என் நீதிமானாக்க உயிரோடு இருந்ததை விசுவாசிக்கல. அது பிரயோஜனப்படாது. எதுதான் அதுதான் ரோமர் 10 9 10 வசனங்கள் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 4 24 25 அதுதான் சொல்லுது. நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிரோடு எழுப்ப விசுவாசிக்கிற எவனையும் அவர் நீதிமானாக்குகிறார். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதான் இங்க என்ன சொல்றாரு, இயேசுவை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியாக, தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர் மேலும் அது பலிக்கும் என்று சொல்லுகிறார். அங்க பாருங்க, இதுக்கு ஒரே கண்டிஷன் இதுதான். இது தேவனுடைய நீதியே. இந்த தேவ நீதியை பெறுவதற்கு வர வழியே இல்லை, ஒரே வழிதான். எந்த வழிதான்? விசுவாச வழிதான். இதுதான் தேவன் வைத்த வழி, வேற வழியே இல்லை. இந்த தேவன் வைத்த வழியினாலதான் நீங்க தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினால் அதுக்கு வித்தியாசமே இல்லை. அப்படின்னா என்ன? எல்லாருக்கும் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துடுறாரு, லெவல் பிளேயிங் கிரவுண்ட் பிளாட்ஃபார்ம். அவனுக்கு இவனுக்கு யாருமே என்னால முடியலன்னு சொல்ல முடியாது. எனிபடி கேன் பிலீவ், அப்படிதானே? அந்த லெவலுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:6 அவர் சொல்றாரு, ஒருவரும் கெட்டு போவது அவருடைய விருப்பம் அல்ல. அதனாலதான் எல்லாவற்றையுமே செய்து நீ விசுவாசிக்க மாத்திரம் செய்கின்றாரு. அது ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு. கிறிஸ்தவ வாழ்க்கைய அவ்வளவு சுலபமாக்கிட்டாரு. ஆனா மதம் என்ன பண்ணிச்சு? அதை கடினமாக்கினது. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பி பாவமாக்கி அவரை உயிரோடு எழுப்பி நம்மை நீதிமானாக்கினார். அததான் அங்க சொல்றாரு யோவான் 3:16. அப்படிதானே? கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை சிலுவைக்கு அனுப்பி பாவ மாம்ச சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி நம்மேலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் அப்புறம் 17:18 ஆக்கினை தீர்க்க இருக்க வரலங்க. அவரு எதற்கு வந்தாராம்? ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்வதற்கு. விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விசுவாசியாதவன் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயின்றாரு. நித்திய ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய சுபாவம், தேவனுடைய நீதி. ஆகவே ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நாங்க 18 அதேதான், அதே 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் சொல்றாரு, நமக்கு ஆக்கணி தீர்ப்பே இல்லை. அதுதான் ஆளுகை செய்கிறது. வெற்றி வாழ்க்கை ஆளுகையின் ரகசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் ஆள பிறந்தவர்கள். we are born to rule. ஆதியில ஆதாமுக்கு கொடுத்தார் அந்த அதிகாரத்தை, அது இழந்து போன அதிகாரத்தை நமக்கு திரும்ப பெற்று கொடுத்தாரு. அப்படிதானே? ஆதியாகமம் 28 சொன்னது அவன் இழந்து போனான். பிசாசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான். ஆனா இயேசு அதை திரும்ப பெற்று கொடுத்தாரு. சங்கீதம் 115:16 அதைத்தான் சொல்றாரு. சங்கீதம் 8:6 அதான் சொல்றாரு. சகலவற்றின் மேலும் அவனுக்கு ஆளுகை கொடுத்தார், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இந்த ஆளுகை இழந்து போனதற்கு காரணம்
பாவம் உள்ள வந்து மரணம் ஆண்டு கொண்டது. இப்போ இயேசு வந்து தேவ நீதியை கொடுத்து இந்த தேவ ஜீவன் ஆண்டு கொண்டது. நீதியை பெறுகிறவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக 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 நிச்சயம் என்று சொல்லுகிறார். அததான் இங்க சொல்றாருங்க. ஒரே கண்டிஷன் சொல்றாரு. ஒரே கண்டிஷன் சொல்றாரு. என்ன சொல்ற பாருங்க. விசுவாசத்தினாலே பலிக்கும் பலி. வேற காரணமே இல்ல. விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் அது எவர்கள் மேலும் பலிக்கும். நேத்தே கூட சொன்னேன். எப்பேற்பட்ட கொலக்கார பாவி, இது நம்ம மூல அறிவினால புரிஞ்சு கொள்ளவே முடியாதுங்க. அதுதாங்க தேவ அன்பு, அதுதாங்க தேவ கிருபை, அதுதாங்க தேவ இரக்கம். தேவ கிருபைன்னு என்ன? தகுதியே இல்ல அவன் நீதிமான் சொல்றதுக்கு. அவ்வளவு பெரிய அயோக்கியன். ஆனா விசுவாசித்தான், அவனை நீதிமான்றார். தகுதி இல்லாதவன் மேல் தேவன் பாராட்டுகிற தயவு கிருபை. இரக்கம் என்னங்க? எனக்கு எதற்கு தகுதி? தண்டனைக்குத்தான் நான் தகுதி. பாவத்தின் சம்பளம் மரணமாகிய தண்டனைக்கு நான் தகுதி உள்ளவன். எதற்கு நான் தகுதியோ அது எனக்கு தரவில்லை. அது எது? தேவனுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. தேவன் எனக்கு தயவு பாராட்டுவது தகுதி இல்லாதவன் மேல் தேவனுடைய கிருபையை காண்பிக்கிறது. எதற்கு நான் தகுதி? நம் பாவத்திற்கு தக்கதாக நம்மை தண்டிக்காமல் விடுறாரு. என் பாவத்திற்கு தகுதி தண்டனை தான். அதுதான் இரக்கம் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? அது எவன் மேலும் பலிக்கும் என்று சொல்லுகிறார். அது தேவனுடைய குணாதிசயத்தை காண்பிக்கிறது. விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும், எவனா இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும், இந்த ஒரு காரியம்தான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. எனக்காக பாவமாக்கப்பட்டு என்னை நீதிமானாக்க உயிரோடு எழுந்தார். அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற எந்த பாவியையும் அவர் என்ன ஆக்குறாரா? நீதிமானாக்குகிறார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதி. நீதிமான என்ன நீதி? தேவனுடைய நீதியே திரும்ப திரும்ப பாருங்க, அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வருகிறாரு. தேவ நீதி வெளியாக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த தேவ நீதியை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சாட்சியிடுகிறதுன்னு சொல்றாரு. திருப்பும் விசுவாசத்தினாலே நாம் பெற்றது என்ன நீதி? தேவனுடைய நீதி. The very righteousness of God. அதுல எந்தவித சந்தேகம் நமக்கு இருக்கக்கூடாது. The righteousness we received at new birth, God declared me as righteous, is the very righteousness of God. தேவனுடைய நீதியே, தேவன் நீதியே, தேவன் நீதியே, தேவன் நீதியே அப்படிதான் அவர் சொல்றாரு. நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யாருக்கு? விசுவாசிக்கிற ஒரே. நோ அதர் கண்டிஷன். இட் இஸ் ஃபார் ஆல். இட் இஸ் யூனிவர்சல். எப்பேற்பட்ட பாவி ஆனாலும் சரி, இந்த ஒரே கண்டிஷன். நோ அதர் கண்டிஷன் அட் ஆல். பழைய ஏற்பாடுல என்ன சொல்றது? இவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருப்பாயானால் இந்த கீழே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் உன்னை மேற்கொள்ளும். இதில் ஒன்றில் தவறினாலும் இந்த சாபங்கள் மேல் அது இல்லைங்க. இந்த உடன்படிக்கை என்ன? ஒரே ஒண்ணுதான் சொல்லுது, விசுவாசித்தாயானால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஒரு சத்தியத்தை அறிந்து கொண்டாதான் முழு வேதாகமத்தையும் படிக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்படிதானே? இல்லைன்னா அங்க உபாகமம் 28 வந்ததும் ஓ ரொம்ப கிளீனா போட்டிருக்க, நான் மிஸ் பண்றேன், அப்ப ஐ கேனாட் பி பிளஸ் அப்படின்னு இல்லைங்க. இந்த சத்தியத்தின்படிதான் அதை படிக்கணும். இந்த ரோமன் நிருபத்தின் தேவன் நீதி என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் முழு வேதாகமத்தையும் அறிந்து புரிந்து படிக்க முடியும். இதை வச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும். முழு வேதாகமத்தையும் படித்து புரிவதற்கு ரோமரில் சொல்லப்பட்ட தேவ நீதி, முழு வெற்றி வாழ்க்கைக்கு ரோமரில் சொல்லப்பட்ட தேவ நீதி. ரெண்டு எப்போ? ரெண்டு தான். முழு வெற்றி வாழ்க்கைக்கு தேவ நீதி, முழு வேதாகமத்தை நான் இன்டர்பிரேட் பண்ணுவதற்கு இந்த தேவ நீதி. இது இல்லாம பழைய ஏற்பாட்டை எடுத்து படிச்சீங்கன்னா பிசாசு உங்களை வஞ்சித்து போடுவான். அதனாலதான் முதல்ல ரோமன் நிருபத்தை தரோவா படித்து இந்த தேவ நீதியை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். இப்போ வசனம் வந்ததும் தேவ நீதியை விசுவாசிக்கிறோம், அப்படிதானே?
விசுவாசிக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தினாலே பலிக்கும். தேவன் நீதியே விசுவாசிக்கிற எவருக்கும் எவன் மேலும் பலிக்கும். எவன் மேலும் பலிக்கும்ட்டாரு, எவனுக்கும் பலிக்கும்ட்டாரு. நோ அதர் கண்டிஷன். அததான் உன்னிடத்துல பவுலாங்க பவுல் பேதுரு அப்போஸ்தலர் 4ஆம் இடத்துல என்ன சொல்ற, ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம், வேற வழியே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலேதான் நீதிமான். சுவிசேஷம் அது ஒண்ணுதான் சொல்லுது. விசுவாசம் இல்ல நீ நீதிமான் அல்ல. விசுவாசம் தான் நீதிமான். உன் விசுவாசம் தான் நீதியாக உன் கணக்கிலே வர வைக்கப்படுகிறது. உன் கிரியை அல்ல, என் கிரியை அல்ல, என் விசுவாசம் தான் நீதியாக என் கணக்கிலே வரவு வைக்கப்படுகிறது. என்ன நீதியாக? கிறிஸ்துவின் நீதி, தேவன் நீதியாக என் கணக்கிலே வர வைக்கப்படுகிறது. இப்ப நான் அவரை விசுவாசித்த ஒரே இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலாகிய சுவிசேஷத்தை நான் விசுவாசித்த ஒரே காரணம் என்னவாக இருக்கு? என் கணக்குல நான் தேவன் நீதியுடையவனாக வரவு வைக்கப்பட்டது, எண்ணப்பட்டது. நீங்க 4ஆம் அதிகாரம் போனா திரும்ப ஒரு 6-7 தடவை வரும் அந்த வசனம். எண்ணப்பட்டது, இட் இஸ் ரெக்கன்ட், அப்படிதானே? என் கணக்குல வரவு வைக்கப்பட்டது. என் கணக்குல வரவு, இட் வாஸ் ஆடட் டு மை அக்கவுண்ட். ஐ எம் ரைச்சியஸ். என்ன ரைச்சியஸ்னஸ்? காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் என்று வரவு வைக்கப்பட சொல்றதை பார்க்கலாம். இங்க பாருங்க, விசுவாசிக்கிற எவர்களுக்கும் பலிக்கும், வித்தியாசமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் 23ஆம் வசனம் சொல்றாரு, எவருக்கும். எல்லாரும் பாவம் செய்தாங்க, ஒருத்தம் கூட இல்லை. அதுக்கு தான் இதை செய்தேன்றார். அதனாலதான் பவுல் கூட என்ன சொல்றாரு பாருங்க, கலாத்தியர் 2:21 சொல்லும்போது, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறது இல்லை. நான் விசுவாசித்து நீதிமான ஆகாம என் கிரியையினால நீதிமானாக முயற்சித்தா தேவனுடைய மரணம் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்றது. அப்படின்னா என்ன? அதனை எனக்கு ஆதாயம். ஏன்? அவர் மரித்து உயிர்த்தெழுதுதான் என்னை நீதிமானாக்க முடியும். ஆனா நான் என் கிரியையினால முயற்சித்தேன்னா அவர் மரித்ததே வீணு. நான் சொல்றேன், இயேசு உலகத்திற்கு வந்திருக்க வேண்டாம். ஏன்? அது முடியாத காரியம். அதனாலதான் அவர் செய்தாரு. நீ முயற்சித்தினா, உன்னால முடியும் நினைச்சு நீ முயற்சித்தினா அதை விருதாவாக்குகிறாய், அது யூஸ்லெஸ் என்று சொல்லுகிறாய். இயேசு உலகத்திற்கு வந்து மரித்ததை. அதனாலதான் அவர் சொல்றார், நான் ஒரு நாளும் கிருபையை விருதாக்க மாட்டேன்றார். இந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் சொல்றாரு, கிருபையை விருதாவாக. அதை சொல்லிட்டு தான் பின்னாடி வரும்போது இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் என்ன, நீதிக்கும் அநீதிக்கும், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும், விக்கிரத்துக்கும் தேவாலயத்துக்கும், இதெல்லாம் இருளுக்கும் ஒளிக்கும் சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே உலாவி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன்றார். யூ பிகேம் த கண்டெய்னர் ஆஃப் காட். தேவனை சுமக்கிற பாத்திரம். தேவனே உனக்குள்ள வந்து உலாவுறாரு. நீ பேசினா அவர் பேசுறாரு, நீ நடந்த அவர் நடக்கிறாரு, நீ பார்த்தால் அவர் பார்க்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் அவர் உன்னோட கூட வருகிறாரு. இட்ஸ் a place where God is ruling. தேவன் உலகத்தை ஆள வேண்டுமானா இந்த பாத்திரத்தில் இருந்து தான் ஆளுகை செய்ய. அதை தான் அங்க சொல்ல வராரு. அதை நான் விருதாவாக்க மாட்டேன், அந்த நினைவுல தான் நான் வாழ்வேன்றாரு. அதை இங்கதான் என்ன சொல்றாரு பாருங்க, எவர் மேலும் பலிக்கும் என்று சொல்லுகிறார். ஹூசோ எவர்ன்றாரு. யாரா இருந்தாலும், எப்ப இருந்தாலும், இதுல வித்தியாசமே இல்லை என்று சொல்லுகிறார். அதுக்கு அர்த்த வசனம் எல்லோரும் பாவம். ஏன் ஏன் அப்படி பண்ணாரு? எல்லாருக்கும் இலவசமா இதை கொடுக்கணும், எல்லோரும் ரட்சிக்கப்படணும், எல்லோரும் தங்களுடைய பிள்ளைகளாகணும், ஒருவரும் நரகத்திற்கு போகக்கூடாது, ஒருவரும் உலகத்துல துன்பத்தை அனுபவிக்க கூடாது, நல்லது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்குத்தான் எல்லோரும் பாவம் செய்தாங்க. எல்லோரும் விசுவாசித்து தேவ நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லோரும் பாவம் செய்தபதினால தேவ நீதியை இழந்து தேவ மகிமை, தேவ சாயலை இழந்து போனாங்க. இப்போ எல்லோரும் தேவ நீதியை பெற்று தேவ சாயலை வெளிப்படுத்த முடியும். தேவ மகிமை என்னங்க? தேவ சாயல். ஆதாம் பாவம் செய்யும் போலதான் அந்த சாயல், நீதியின் சாயலை இழந்தான். இப்ப அந்த நீதியின் சாயலை நமக்கு இலவசமாக தந்து விட்டார். இப்போ மகிமையின் சாயலுடைய குமாரனுடைய சாயலில் நாம் இருக்கிறோம். தேவன் நீதியின் சாயலில் இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம். நம்மை நீதிமான்களாக்கி மகிமை படுத்தியும் இருக்கிறார்.
அததான் இங்க சொல்ல வராரு. எல்லாம் எல்லாம் he made it very simple just by believing. அதுதான் சொல்றாரு. எல்லாரும் இழந்ததை எல்லாரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணினார். புதிதான மார்க்கம், அது சுவிசேஷம் வெளிப்படுத்துகிறது. என்ன வெளிப்படுத்துகிறது? விசுவாசத்தினால் நீதிமான். இந்த அததான் அங்க சொல்றாரு. எபிரேயர் 10 நீங்க படிச்சு பாருங்க. 17, 18, 19, 20 வசனங்கள தெளிவாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. நீங்க படிச்சு பாருங்க. நேரம் இல்ல, நாங்க போல. அப்போ இது புதிதும் ஜீவனமான மார்க்கம். சுவிசேஷம் நமக்கு காண்பிக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான், விசுவாசத்தினால் நீதிமான். இது புதிதும் ஜீவனமான மார்க்கம். அத சொல்லிட்டு தான் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனத்துல, இலவசமா அவருடைய கிருபையினாலே இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள். இது என் கற்பனை இல்லையா? விசுவாசத்தினால நீதிமான் தேவ நீதியை பெறுன்னு சொன்னேனே, இது கற்பனை இல்ல, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம் என்பதை இங்க எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டோம் அததான் சொல்றாரு இங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, அவருடைய சொந்த குமார் என்றும் பாராமல் அவரை தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இலவசமாய் அருளுவது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். ரோமர் 8, 31, 32 வசனங்களை வாசிக்கும் போது நம்ம அங்க பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவர் இலவசமாய் இதை கொடுக்கிறார். எதை கொடுக்கிறாரு? தம்முடைய நீதியையே, தம்முடைய சுபாவத்தையே, தம்முடைய ஜீவனையே. அது எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். தம்முடைய ஜீவனை தருகிறார், தம்முடைய சுபாவத்தை தருகிறார். ஏன்? பழைய சுபாவம் அவரோடு அழிக்கப்பட்டு புது சுபாவம் உள்ளவனாக அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களில் நம்ம அதை வாசிக்கலாம். அதை சொல்லிட்டு தான் 6ஆம் வசனம் சொல்றாரு, இனி நாம் பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடி, நாம் இனி வியாதிப்படாதபடி, சாபத்தில் வாழாதபடி, பிசாசின் கிரிகள் நம்மில் காணப்படாதபடி, பரலோக ராஜ்யத்தை பூமியில் காண்பிக்கும்படி. என்னாச்சா? அந்த பழைய மனிதன் அழிந்து போனபடினாலே இந்த பாவம் செய்கிற சரீரம் has become important, செய்ய முடியாத அளவுக்கு வல்லமையற்றது என்று சொல்லுகிறார். இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றார் ரோமர் 6:6. ஏங்க, இப்போ நான் நீதிமான் விசுவாசித்தோன்னா இந்த சரீரத்துல பாவ இச்சை இருக்கலாம், ஆனா இட் பிகம் இன்கேப்பபிள். இம்பார்ட்டன்ட் இன்கேப்பபிள். பாவம் இனி ஆளுகை செய்ய முடியாத அளவு. ஏன்? சரீர இச்சையினால அவன் இழுப்புண்டு பாவம் கற்பத்தரித்து பாவத்தில் விழுகிறான் வேதம் சொல்லுது. ஆனா when you know this revelation, அவருடைய மரணத்தின் சாயலிலே நான் பாவத்திற்கு மரித்தவன். அங்க பாவம் என்று சொல்லுது நவுன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 6ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது அந்த 14க்கு அப்புறம் பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது என்ற 15ல அங்கதான் அவர் எதோ சொல்றாரு, வேர்ப சொல்றாரு. இது எல்லாமே அந்த ஹோல் சாப்டர்ல நவுன் தான் சொல்றாரு. அமர்த்தியா, அமர்த்தியானா இட்ஸ் a noun. பாவத்தின் நேச்சரை சொல்றாரு. பாவத்தின் நேச்சருக்கே எப்படி பாவத்துல வாழ முடியும் தான் அங்க கேட்கிறாரு. நீங்க பாவம் செய்யறது செய்யாதது அங்க சொல்லல. அப்போ நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டேன் என்றால் பாவத்திற்கு நான் மரித்தவன். உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டேன் என்றால் நீதியின் சாயலை தரித்துக் கொண்டவன், தேவன் நீதியுடையவன். அததான் அவர் திரும்ப திரும்ப சொல்வதை பார்க்கிறோம். அதை நல்லா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மரித்திருக்க எல்லோரும் மரித்தால் என்று நிதானிக்கிறோன்றாரு. 2 கொரிந்தியர் 5:14 சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் உயிர்த்தெழுதின் சாயலிலே இணைக்கப்பட்டிருக்கிற நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுதின் வல்லமை கிரியை செய்கிறவள் என்று சொல்லுகிறார். அதுதான் இங்க என்ன சொல்றார் பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீதிமான்கள் ஆகல,
நீதிமான் ஆகிறோமா? ஆக்க ஏன் கிரியை அங்க ஒண்ணுமே இல்ல. என் விசுவாசத்தை கூட நான் மேன்மை பாராட்ட முடியாது. நான் ரொம்ப விசுவாசம். சிம்பிள்ங்க. இந்த விசுவாசத்திற்கு யாருமே மேன்மை பாராட்ட இடம் இல்ல. அதுதான் ஒரு பிரசங்கியார் அவர் இதுல சொல்றாரு. நீ வந்து தண்ணியில மூழ்கிற கடல்ல ஒரு சேவர உன்னை ரட்சிக்கிறதுக்கு அங்க ஒரு ஆள் ஸ்விம் பண்ணி நிக்கிறவன் வந்து உன்னை இழுத்து கொண்டாந்து வெளியே கொண்டு போறான். அப்போ நீ அவர் மேல எவ்வளவு கிரேட்ஃபுல்லா இருப்ப. அதற்கு மாறா அவர் என்னை இழுத்துட்டு போமோ கொண்டு போயிடுவாருன்னு அவர் மேல நான் ரொம்ப விசுவாசமா இருந்தேன். என் விசுவாசம் தான் என் உயிரை கொடுத்துன்னு சொல்லுவியா? சொல்லவே மாட்டேன். அந்த ஆளை பார்க்கும் பொழுதெல்லாம், அவரை நினைக்கும் பொழுதெல்லாம் யூ வில் பி கிரேட்ஃபுல். அன்னைக்கு நான் காலியா இருக்கணும். அவரு வந்து என்ன அதேதாங்க. ஏன் விசுவாசம் அல்ல, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் வைத்து, கிறிஸ்துதான் எல்லாம். கிறிஸ்துவை சிலுவையை குறித்தே, சிலுவை குறித்தேனா கிறிஸ்து சிலுவை செய்ததை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அதை ஒன்று குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன்றாரு. கலாசியர் 6ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, நான் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன். நான் விசுவாசத்தை கூட மேன்மை பாராட்ட மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டை கூட நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். கிறிஸ்துவின் சிலுவையில் அவர் செய்ததை தான் நான் மேன்மை பாராட்டுவேன் என்றார். அததான் இங்க என்ன சொல்றாரு, விசுவாசத்தினாலே நாம் இலவசமாய், நம்முடைய ரோலே இல்ல, பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நத்திங் தேர் ஃபார் us to be proud of it. அதை நம்ம கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ ஹவ் டன் இட் அப்படின்னு சொல்றதுக்கு. இட் வாஸ் வெரி சிம்பிள். காஸ்பலுக்கு அந்த காஸ்பல் சுவிசேஷம் வந்தது. சுவிசேஷத்தை நான் கேட்டேன். அந்த சுவிசேஷம் சொல்வதை விசுவாசிப்பதற்கு விசுவாசம் அந்த சுவிசேஷத்திலேயே இருந்தது. அந்த விசுவாசத்தினால நான் ரட்சிக்கப்பட்டேன். அதனாலதான் என்ன சொல்றாரு எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்க கிரியினால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு, தேவனுடைய இலவசம். அதேதான் இங்க சொல்றாரு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. இந்த விசுவாசம் கூட ஓண்ட இல்லடா. விசுவாசம் நீ உற்பத்தி பண்ணல, அது அவர் கொடுத்த கிஃப்ட். அவர் கொடுத்த கிஃப்ட் இல்லைன்னா நீ அறிக்கை பண்ண முடியாது. அதுதான் 1 கொரிந்தியர் 12:6 அவர் சொல்றாரு, ஒருவரும் ஆவியானுடைய உதவி இல்லாம ஆண்டவர்னு அறிக்கை பண்ண முடியாதுன்னு நாங்க சொல்றாரு. அங்க பாருங்க, நம்ம அறிக்கை பண்ண வேண்டுமான ஆவியானவர் தான். நீ ஒண்ணுமே மேன்மை பாராட்ட முடியாது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே. நான் எவ்வளையோ, அதான் நம்ம பவுலை பத்தி படிக்கும் பொழுது எவ்வளவு பாடுபட்டு உலகம் ஃபுல்லா இன்னைக்கு சுவிசேஷம் போறதுக்கு காரணமா இருந்தான்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு, இது நான் இல்ல, தேவ கிருபையே அப்படி செய்தது. கிருபை என சும்மா இருக்க விடல. கிருபைன்னு அவர் சும்மா கிடக்கல. அந்த கிருபைதான் அவரை இவ்வளவு காரியங்களும் செய்ய வைத்தது என்று சொல்லுகிறார். கிருபை என்னங்க? விசுவாசத்தினாலே நீதிமான். அததான் இங்க என்ன சொல்றாரு, கிருபை தேவன் நீதியை காண்பிக்கிறது. இலவசமாய், தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆக்கப்படுகிறார்கள். 3 காரியம் சொல்றாரு. இது இலவசம், இது கிருபை, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு. இது ஒரு கற்பனை அல்ல, நான் கற்பனை பண்ணி சொல்லுகிறது இல்லப்பா, இது வேதம் சொல்லும் சத்தியம். இது உனக்கு இலவசம். ஆனா தேவனுக்கு அது இலவசம் அல்ல. தேவன் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுக்கிறார். அதுதான் மீட்பு என்று சொல்லுகிறார். நாம் அழிந்து போகிற பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் எதனால மீட்கப்பட்டோமா? அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம். 1 பேதுரு 1:18 சொல்றாரு. அப்போ அந்த மீட்பின் கிரயத்தை பாருங்க. நமக்கு இலவசம். நம்ம ஒரு கிரயமும் செலுத்தவில்லை. அப்படியே விசுவாசித்து சுவிசேஷத்தை கேட்டோம், விசுவாசம் வந்துச்சு, விசுவாசித்தோம். சுவிசேஷத்திலே விசுவாசிக்கத்தக்கதான வல்லமை இருந்தது. அதனாலதான் அங்க ரோமர் 1:17 சொல்றாரு. அத
அந்த விசுவாசத்தின் மேல் விசுவாசம் பெறுவதற்கு சுவிசேஷம் நான் நீதிமான் என்ற நல்ல செய்தியை வெளிப்படுத்தினது. நான் நீதிமான் என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது அதை விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்கு உண்டானது. அதான் ரோமர் 10:17 சொல்றது. அப்படிதானே? விசுவாசம் கேட்பதினால் வருகிறது. கேட்பது சுவிசேஷத்தை கேட்பதினால் விசுவாசம் வருகிறது. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் அதை கேட்டதுதான். நான் கேட்டபடினாலே எனக்கு விசுவாசம் வந்தது. நான் விசுவாசித்தபடினாலே தேவ நீதியை பெற்றுக்கொண்டேன். அது இலவசம். இலவசம். கிருபை என்றாலும் இலவசம் தான். அப்படிதானே? கேரிஸ் கேரிஸ் என்றால் இலவசம். முகாந்திரமே இல்லை. அப்படிதானே? யோவான் 14 ஆண்டவர் சொல்லுவாரு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று. அதே வார்த்தை தான், அதே கிரேக்க வார்த்தை அங்க போட்டிருக்கு. முகாந்திரமே இல்ல, காரணமே இல்ல. என்னை நீதிமான் ஆக்கிறதுக்கு என்னிலே ஒரு தகுதியும் இல்ல, ஒரு காரணமும் இல்ல. அது இலவசம், அது கிருபை. வித்தவுட் ரீசன். அப்படிதானே? தகுதி இல்ல, காரணமும் இல்ல, முகாந்திரமும் இல்ல என்னை நீதிமான் சொல்வதற்கு. ஆனா அது கிருபை, இலவசம். விசுவாசித்தபடினால என்னை, ஒரே காரணம், நான் விசுவாசித்த எதை? சுவிசேஷத்தை கேட்டபோது. நான் கேட்டபடினாலே அது இலவசம் என்று கேட்டேன், அது கிருபை என்று கேட்டேன். அது என்னை சார்ந்தது அல்ல, அவர் செய்து முடித்த கிரியை. அதுதான் கிருபை. கிருபை என்றால் இயேசு எனக்காக சிலுவையிலே என்ன செய்தார், அதுதான் கிருபை. இயேசு சிலுவையில் செய்து முடித்ததுதான் கிருபை. அந்த செய்து முடித்த கிரியையினாலதான் என் மேல் அவர் கிருபை பாராட்ட முடிந்தது. அதுதான் அவர் சொல்றாரு, அவருள் உள்ள மீட்பின் கிரியையினாலே, மீட்பை கொண்டு. என்ன மீட்புங்க? எபேசியர் 1 வாங்க, அவர் அங்க அழகா சொல்லுவாரு. 7 வசனம். எபேசியர் 1:7 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க பாவ மன்னிப்பாகிய மீட்பை பத்தி அவர் சொல்லுவாரு. அத ஆவியானவர் என்ன அழகா எழுதியிருக்கார் பாருங்க. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி. அதாவது நான் பாவத்தை அறிக்கையிட்டதின்படி அல்ல, அப்படிதானே? நான் ஏதோ செய்ததின்படி அல்ல. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம், the riches of his grace, the riches. அதுக்கு எல்லையே இல்ல கிருபைக்கு. அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி அவர் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. the riches of grace. அதேதான் கொலோசியருக்கு எழுதும் போது சொல்றார் பாருங்க. கொலோசியருக்கு சொல்லும் பொழுது 14 வசனம் பாருங்க. 1 குமாரனாகிய அவருக்குள், அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய ஐயா கிரயமாக செலுத்தப்பட்டது. எனக்கு இலவசம், அது கிருபை, ஈவு, கிஃப்ட். ஆனா அவருடைய ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டது. வெள்ளி பொண்ணு அல்ல, நம்ம வேல்யூ பண்ற காரியம் அல்ல. மாசற்ற, பழுது இல்லாத, விலையேறப்பட்ட தேவகுமாரனின் ரத்தம் மீட்பின் கிரயமாக செலுத்தப்பட்டது என்று சொல்லுகிறார் 1 பேதுரு 1:18. அதுதான் இங்க சொல்றாரு. குமாரனாகிய அவருக்குள், குமாரனுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மை நீதிமானாக்க நமக்கு இலவசம், அது கிருபை. அவர் என்ன பண்ண வேண்டியது? ஒரு பெரும் கிரயத்தை. For us it is free. For him, ஒரே பேரான குமாரனை. ஐயா, பாவத்தையே காணாத சுத்த கண்ணர், பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், விரும்பி பாவத்தை ஏற்றுக்கொண்டார், தன் மேலே சுமந்து கொண்டார். ஏங்க, ஒரு நிமிடம் கூட பிதாவை விட்டு பிரியாதவர், எப்போதும் அந்த ஐக்கியத்தில் இருந்தவர். இந்த பாவம் சுமத்தப்பட்டபடினாலே என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன் கைவிட்டீர் என்று கேட்கிற இடத்திற்கு கைவிடப்பட்டார். எதற்கு? நமக்கு அந்த இடமே இல்லை.
பிதா என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற இடமே இல்லாதபடி நித்திய நீதிமானாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் பாவத்தை இதோ புத்தக சுருளிலே என்னை எழுதியிருக்கிறது நிறைவேறும்படி வந்தேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தார். உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியானவர். அதற்குத்தான் நான் வந்தேன்றாரு. பிதா அவரை எதற்காக மனுஷ சாயலில் அனுப்பினாரா? பாவத்தை போக்கும் பலியாக அவரை அனுப்பினார். அந்த சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று தம்மை முழுவதும், என் சித்தத்தின்படி அல்ல. கெத்செமனே தோற்றத்துல புலம்புறாரு. ஏன்? அவரால் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியாது. ஏன்? பிதாவை விட்டு ஒரு செகண்ட் கூட என்னால பிரிந்து இருக்க முடியாது. பாவம் எல்லாம், அகில உலகத்தின் பாவம் எல்லாம் என் மேலே சுமத்தப்பட போகிறது. அதை யோசிக்கும் பொழுதே வேர்வை எல்லாம் ரத்தமாக, அவருடைய கேபிலரிஸ், வெசல்ஸ், பிளட் வெசல்ஸ் எல்லாம் பிரேக் ஆகி ரத்தம் வெளிப்படுகிறது. தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துகிற அளவுக்கு தேவையா இருக்கிறது. யோசித்து பாருங்க. அந்த இடம், அந்த கிரயத்தை அவர் செலுத்தினார். அதை தான் சொல்ல வருகிறேன். எவ்வளவு பெரிய கிரயத்தை அவர் செலுத்தினார். சாதாரண கிரயம் அல்லங்க. பாவம் அறியாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் சுமத்து, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பை பாருங்க. தேவ அன்பு அங்க பாருங்க. எவ்வளவு தூரம் நம்மை அன்பு கூர்ந்தார். எதற்குங்க? என்னை நீதிமானாக்க, என்னை நீதிமானாக்க, நம் ஒவ்வொருவரையும் இலவசமாய் கிருபையினாலே, காரணமே இல்லாமல், முகாந்திரமே இல்லாமல் நம்மை நீதிமானாக்க அவர் அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினார். அததான் இங்க பவுல் சொல்றார். இது ஒண்ணும் கற்பனை கதை அல்ல. எப்படி நம்மை நீதிமானாக்கினார் என்று சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டது, அது சாட்சியிடுகிறது என்று சொல்லுகிறார். இது தேவ நீதி என்று சொல்லுகிறார். விசுவாசிக்கிற எவனுக்கும் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாடுலாம் அப்படித்தான் சொல்றாரு. அப்புறம் தான் என்ன சொல்றாரு? இலவசமாய் கிருபையினாலே, நமக்கு இலவசம் கிருபை, அவர் பெரிய கிரயம் செலுத்தினார். மீட்பின் கிரயம், மீட்பை கொண்டு நம்மை மீட்டுக் கொள்வதற்கு, பாவியாகிய நம்மை நீதிமானாக மீட்டுக் கொள்வதற்கு அவருடைய ரத்தம், பரிசுத்த தேவனின் ரத்தம் கிரயமாக செலுத்தப்பட்டது. இந்த ரத்தம் என்று சொல்லும் பொழுது இப்போ ஒரு துருபதேசம் வந்திருக்கிறது. ஒரு பெரிய வேத பண்டிதர், ஒரு காலத்துல பேக் டு த பைபிள் சீரீஸ் சத்தியவசனத்துல பேசினவர் தான். அவர் இப்ப என்ன சொல்றாரு? இயேசுவின் ரத்தம் சாதாரண தாங்கன்றார். ரத்தத்துல ஒண்ணு இல்லைன்றாரு. ஐயா பெரிய பெரிய ஸ்டடி பைபிள்லாம் எழுதியிருக்காரு அவர். சச் அ கிரேட் மேன் ஆஃப் காட். அவருக்கு ஃபாலோயர்ஸ் லாக்ஸ்ல இருக்காங்க வெளியூர்ல. அவர் என்ன சொல்றாரு? இயேசுவின் ரத்தம் ஓடு. வேதம் முழுவதுமாய் நாம் பார்க்கலாம் இந்த ரத்தத்தின் மகத்துவத்தை. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கலாம். ஒரு வசனம் இல்ல, நூற்றுக்கணக்கான வசனங்கள். ஆனா அவர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தத்துல ஒண்ணு இல்லைங்கன்றார். ரத்தத்தை அசுத்தம் என்று சொல்லுகிறவன் தேவகுமாரனை காலில் கீழ் மிதித்து பொடியான ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் வேத வசனம் சொல்லுது. அவருக்கு நல்லாவே தெரியும், அவர் பெரிய வேத பண்டிதர். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாரு? ரத்தம் ஒண்ணு, இட்ஸ் காமன், இட்ஸ் நாட் இட்ஸ் காமன் அப்படின்ட்டார். சாதாரண ரத்தம் தான்ட்டார். அப்படின்னா என்ன? இந்த விளைய சுத்த ரத்தம், மாசில்லாத குற்றம் இல்லாத ரத்தம் சொல்லல அவரு, சாதாரண ரத்தம்ட்டார். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல நிறைய கள்ள உபதேசங்கள் எழுப்புகிற காலமா இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்? நான் மீட்கப்பட்டதே இந்த ரத்தத்தை காமன் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் மீட்புக்கு ஒண்ணுமே இல்லை, மீட்புக்கு கிரயமே இல்லை. இந்த மீட்பின் கிரயமே அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற கிரயம், தேவகுமாரனுடைய ரத்தம். அவர் எடுத்துக்கொண்டு பரிசுத்த ஸ்தலத்தை, அது நல்ல எபிரேயர் ஆக்கியம் 9 சொல்றாரு, போய் அங்க தெளித்து பிதாவுக்கு முன்பாக நம்ம எல்லாரும் எந்த நேரம் வேணாலும்
அதனாலதான் பலியிடுறது எல்லாம் நிறுத்தப்பட்டது. ஒரே பலி செலுத்தப்பட்டது. அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம். அவ்வளவு வல்லமை உள்ள ரத்தம். இந்த ரத்தத்தின் வல்லமைக்கு ஈடு இணையே இல்லை. அதனாலதான் வெளிப்படுத்தின விஷயத்துல யோவான் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள் என்று சொல்லுகிறார். So powerful it is. அவன் குற்றம் சுமத்தும் பொழுது இந்த ரத்தம் தான் நமக்கு சாட்சி இடுகிறது, நன்மையானவைகளை பேசுகிறது, பூமியிலே சாட்சியிடுகிறது என்று 1 யோவான் 5 சொல்வதை பார்க்கிறோம். அப்ப இந்த ரத்தத்தை சாதாரணமா எண்ணவே முடியாது. ஆண்டவரே என்ன சொன்னாரு? அநேகருடைய பாவங்களுக்காக பாவத்தை நிவர்த்தி செய்யப்படி சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கையை அவருடைய ரத்தத்தினால சீல் பண்றாரு. நான் மாற மாட்டேன் என் உடன்படிக்கையில, உன் பாவங்களை நீ ஒருபோதும் நினையாதிருப்பேன்றார் புதிய உடன்படிக்கையில. அதை எது? ரத்தத்தினால. ரத்தத்தினால உன் பாவங்களை ஒருபோதும் மன்னித்தது மாத்திரமல்ல, நினையாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப ரத்தத்தினுடைய மகத்துவத்தை பாருங்க. அந்த ரத்தத்தினாலதான் நாம் மீட்கப்பட்டோம். அததான் இங்க சொல்ல வராரு. மீட்பின் கிரயமாக செலுத்தப்பட்டது விலையேற பெற்ற தேவகுமாரனுடைய ரத்தம். ஐயா, அவருடைய ரத்தம் தேவகுமாரனுடைய ரத்தம். அது யோசேப்பில் இருந்து வரலங்க, யோசேப்பில் இருந்து வரல. The blood of God. அவருடைய ரத்தம் பழுதில்லாத ரத்தம். அவர் ஆதாமுக்குள் பிறக்கவே இல்லை. நீங்களும் நானும் தான் ஆதாமுக்குள் பிறந்து மறுபிறப்பிலே கிறிஸ்துவுக்குள் பிறந்தோம். அவர் பிறக்கும் பொழுதே தேவ வார்த்தையாகிய வித்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே பரிசுத்தமாக பிறந்தார். அது பரிசுத்தம் எனப்படும் என்று லூக்கால ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளது. அந்த ரத்தத்துல பாவமே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் பாவம் செய்யவில்லை. சிலுவையின் மரண பரியந்தம் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன? பிசாசு கடைசி வரைக்கும் டெம்ப் பண்றான். இதை விட்டு அவர் போகணும்னு சொல்லி அவர் விடவே இல்லை. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தார். ஏன்? இழந்த ஆளுகையை பெற்றுக் கொள்வதற்கு. பிசாசு நினைத்தான் சிலுவையில் அறைந்தது நம்ம வெற்றி பெற்றோம்னு. ஆனா அது தேவனுடைய திட்டம். அன்றைக்கு இருந்த ரிலிஜியஸ் லீடர் அவரை கொல்லல. இது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய முன்னறிவின் ஆலோசனை. இது கிரயமாக அவருடைய ரத்தம் செலுத்தப்பட வேண்டும். அதான் சொல்றாரு, நமக்கு இலவசம், நமக்கு கிருபை. ஆனா அது எதனால பண்றாராம்? மீட்பை கொண்டு. மீட்பு இயேசுவின் ரத்தத்தினால. பாவத்தின் சம்பளம் மரணம். அவருடைய சரீரம் மரணம், அவருடைய ரத்தத்தை காண்பிக்கிறது. நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது ஒரு பெரிய கிரயம் கொடுக்கப்பட்டபடியினாலே அதை விசுவாசித்து நாம் நீதிமான் ஆக்கப்பட்டோம். தொடர்ந்து நம்ம நாளைக்கு அடுத்த வாரம் நம்ம திங்கட்கிழமை இதை படிப்போம். நேரம் ஆயிட்டனால இதோ நிறுத்திக்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு கற்பனை அல்ல. இது கற்பனை உலகத்திலே உள்ள ஒரு தத்துவமும் அல்ல. இட்ஸ் நாட் அ பிலாசபி, இட்ஸ் அ ட்ரூத். சத்தியம். நாம் தேவன் நீதியாய் இருக்கிறோம் என்பது சத்தியம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றவர் நம்முடைய நீதியாய் இருக்கிறார். அந்த சத்தியம் அனுபவமாக வேண்டுமானால் அதை குறித்த வெளிப்பாடு வரும் பொழுதுதான் விசுவாசம் வரும். அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆகவே இதை தொடர்ந்து நீங்க இந்த வாரம் முழுவதுமா ரோமன் நிருபத்தை ஆழமா படிங்க. ஆவியானவர் உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு தருவார். இதை கொண்டு ஒரு ஸ்பெஷாலிட்டியே வேணாம். ஒரு வாஞ்சையோடு ஆசையோடு இந்த நிருபத்தை படிச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். நீதிமான் என்ற வெளிப்பாட்டை பெற்றவன் தான்
மார்ட்டின் லூத்தர் மாதிரி, ஜான் வெஸ்லி மாதிரி கிரேட் ரிவைவல் அண்ட் ரெஃபார்மிஸ்டா இருக்க முடியும். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் அதற்குத்தான் அழைத்திருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேவன் நீதியாய் இருக்கிறோம், தேவனே எங்கள் நீதி என்று நீங்க சொன்னதை நாங்க விசுவாசிக்க எங்களுடைய இன்டலெக்சுவல் மைண்ட், எங்க ரீசனிங் மைண்ட் பகுத்தறி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க எங்களுக்கு ஆவியை கொடுத்திருக்கீங்க. ஆவியானவர் அந்த பகுதியில வெளிச்சம் தருகிறனால இந்த ராத்திரியில இதை கேட்கிற ஒவ்வொருவரும் அதை விசுவாசிக்க முடியும். ஆனா அதுல தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்கல்ல ஆண்டவரே, அந்த கிருபையை நீங்க ஒவ்வொருவருக்கும் தர, தொடர்ந்து வேத வசனம் அவள் இருதயத்துல இருந்துச்சுன்னா அது நிலைத்திருக்கும் சொல்றீங்க. அந்த இடத்துக்கு வர இரவும் பகலும் நீதிமான் என்ற சத்தியத்தை தியானிக்க ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.